நன்மைகள் நினைக்கையிலே நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே. நீ செய்த நன்மைகள் நினைக்கையிலே இம்மட்டும் காத்து போஷித்து நடத்தி இம்மானுவேலராய் உடனிருந்தீ. இம்மட்டும் காத்து போஷித்து நடத்தி இம்மானுவேலராய் உடனிருந்தீ. பாடுவோம் போற்றுவோம் பாதுகாத்த நல்லதயவை துதிப்போம் புகழுவோம் நடத்தி வந்த கிருபைதனை. பாடுவோம் போற்றுவோம் பாதுகாத்த நல்லதயவை துதிப்போம் புகழுவோம் நடத்தி வந்த கிருபைதனை. ஐஸ்வர்யம் கனமும் எல்லாம் நான் தேடும் முன்பே தந்தவரே. வெட்கத்தின் பாதைகள் அனைத்தையுமே புகழ்ச்சியாலே அலங்கரித்தீ. கேளாத ஐஸ்வர்யம் கனமும் எல்லாம் நான் தேடும் முன்பே தந்தவரே. வெட்கத்தின் பாதைகள் அனைத்தையுமே புகழ்ச்சியாலே அலங்கரித்தீ. எனக்காய் நீர் வைத்த எல்லாமுமே ஏற்ற நேரத்தில் தந்து வெட்டி. எனக்காய் நீர் வைத்த எல்லாமுமே ஏற்ற நேரத்தில் தந்து வெட்டி. பாடுவோம் போற்றுவோம் பாதுகாத்த நல்லதயவை துதிப்போம் புகழுவோம் நடத்தி வந்த கிருபைதனை. பாடுவோம் போற்றுவோம் பாதுகாத்த நல்லதயவை துதிப்போம் புகழுவோம் நடத்தி வந்த கிருபைதனை. உள்ளத்தில் தோன்றாத நன்மைகளும் என்னையும் தொடர்ந்திட செய்தவரே. எட்டாத உயரத்தில் நிறுத்தி வைத்து எந்த நிலையை மாற்றினீரே. எண்ணத்தில் தோன்றாத நன்மைகளும் என்னையும் தொடர்ந்திட செய்தவரே. எட்டாத உயரத்தில் நிறுத்தி வைத்து எந்த நிலையை மாற்றினீரே. ராஜாக்களோடு அமர செய்து உயர எழும்பி பறக்க வைத்தீ. ராஜாக்களோடு அமர செய்து உயர எழும்பி பறக்க வைத்தீ. பாடுவோம் போற்றுவோம் பாதுகாத்த நல்லதயவை துதிப்போம் புகழுவோம் நடத்தி வந்த கிருபைதனை. பாடுவோம் போற்றுவோம் பாதுகாத்த நல்லதயவை துதிப்போம் புகழுவோம் நடத்தி வந்த. நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே. நீ செய்த நன்மைகள் நினைக்கையிலே நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே. நீ செய்த நன்மைகள் நினைக்கையிலே இம்மட்டும் காத்து போஷித்து நடத்தி இம்மானுவேலராய் உடனிருந்தீ. இம்மட்டும் பாடுவோம் போற்றுவோம் பாதுகாத்த நல்லதயவை துதிப்போம் புகழுவோம் நடத்தி வந்த கிருபைதனை. பாடுவோம் போற்றுவோம் பாதுகாத்த நல்லதயவை துதிப்போம் புகழுவோம் நடத்தி வந்த கிரு. மீண்டுமாக பாடுவோம் போற்றுவோம் என்னை பாதுகாத்த நல்லதயவை துதிப்போம் புகழுவோம் நடத்தி வந்த
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் யாராவது ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் உடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நேராக நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதனால தான் அவர் சொல்கிறார், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் 2 வசனம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். அங்கே வேண்டுகிறேன் என்று தமிழ் வேதாமல் சொல்லுது, ஆனால் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம சுகமாக இருப்பதும் இன்னொரு சில மொழிபெயர்ப்பில் நாம் செழிப்பாக இருப்பது என்று சொல்லப்பட்டிருக்கு. ப்ராஸ்பரஸ் என்ற அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செழிப்பாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாகவும் நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். பாருங்கள், நம்முடைய எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம வந்து வாழ்ந்து செழிப்பாக இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும் என்பது அவருடைய திட்டமாக இருக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளையிலே, பிரியமானவனும் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செழிப்பாக இருக்கும்படி தேவன் அவர் விரும்புகிறார் என்றால், நாமும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விருப்பத்தோடு பாருங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். அநேகர் நேரங்களில் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் பார்த்து ஏதாவது செய்யட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, ஆண்டவர் பார்த்து இல்லை, நான் வேறு சொல்லுது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள்னு சொன்னால், நம்ம வந்து பாருங்கள் இந்த உலகத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட போய் போராடணும்னு அவசியம் இல்லை. பிசாசு இந்த உலகத்தில் பயங்கரமான சில காரியங்களை வந்து போட்டு மக்களை சில ஆசீர்வாதங்களை தடை செய்ய முயற்சிக்கிறது, தடையெல்லாம் பண்ணுறது. ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, அவை எல்லாவற்றையும் தகர்த்து எரிஞ்சிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பதான் கர்த்தருடைய சித்தம். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஆண்டவராய் இயேசு நாமத்தினால அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ, என் நாமத்தினால எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கிறார். நீங்கள் என்னத்தை கேட்டாலும் சரி, அதை நான் வந்து உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஆனால் கொடுக்கும்போது என் நாமத்தினால கேளுங்க, அவருடைய சித்தத்தின்படி கேளுங்க அப்படின்லாம் சொல்கிறார். அவருக்கு விருப்பமானதாக நம்ம கேளுங்க. அப்போ விருப்பமானதுனா இன்றைக்கி நம்ம வந்து சுகமாக இருக்கிறது, நம்ம செழிப்பாக இருப்பது எல்லாமே கர்த்தருடைய சித்தம்தான். அப்போ அதில் வந்து தாராளமாக அவர்கிட்ட நம்ம கேட்கணும், கேட்காம விட்டுறக்கூடாது. பாருங்கள், அது நம்ம கேட்டு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம கேட்டால் நமக்கு ஆண்டவர் ஏதோ நம்ம நினச்சிக்குவாரோ. சிலருக்கெல்லாம் சில சந்தேகம் என்னென்னா, ஐயோ இவ்வளவு கேட்குறமே ஆண்டவர் கொடுப்பாரா இல்லையா? எவ்வளோ வேணாலும் கேட்டால் கொடுப்பார் இல்லையா? ஒரு பெரிய கடல் இருக்குது, கடலில் ஒரு குடம் தண்ணி எடுக்கிறனால என்ன கடலுக்கு என்ன குறைஞ்சிருமா? அப்படி அந்த மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் வந்து எவ்வளவு கேட்டாலும் நம்ம கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை விசுவாசத்தோடு அவர்கிட்ட கேட்கணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செழிப்பாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று சொல்லும்போது, நம்முடைய மனது ஒரு பெரிய செழிப்படையணும். எந்த அளவுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய மனது வந்து செழிப்படைகிறதோ அந்த அளவுக்கு தான் நாம் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட செழிப்பான காரியங்களை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு செழிப்பை, அதாவது செழிப்பை வந்து நம்ம விசுவாசிக்கணும், சுகத்தை விசுவாசிக்கணும், பல நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையுமே நாம் விசுவாசித்து அவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசிக்க நம்முடைய மனது வந்து இந்த தேவனுடைய வசனத்தோடு கூட நல்லா கனெக்ட் ஆகணும், நல்லா பாருங்கள் ஒருமனப்படணும். அப்போ ஆண்டவர் சொல்கிற மாதிரியே எனக்கு ஆண்டவர் செய்வார்ன்றதை நம்ம விசுவாசிங்கன்னா நம்முடைய மனது வந்து என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய வசனத்தோடு கூட ஒத்து போகணும். அதான் பாருங்கள் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று. அது மட்டும் இல்லாமல் சில மக்கள் அனைவரும் என்ன நினைக்கிறாங்க, சில பாருங்கள், குறிப்பாக பெந்தகோஸ்து சபையில், நம்முடைய சபை மூலம் பெந்தகோஸ்து சபைன்ற மறந்துட வேண்டாம். பாருங்கள், செழிப்பு வந்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி அனைவரும் நினைக்கிறாங்க. செழிப்புன்னு பேசினாவே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது பாருங்கள்.
ஒரு மாதிரி செழிப்புனாவே அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அது ரொம்ப தப்பான விஷயம் போல், ஏதோ நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போய் பணத்தெல்லாம் கேட்கக்கூடாது, நம்ம இதை கேட்கக்கூடாது அதை கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அன்றைக்கி நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவர் வந்து அவர் செழிப்பின் தேவன். கடந்த வாரத்தில் சொன்ன மாதிரி நம்முடைய பிதாவாகிய தகப்பன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார். அவங்க 2 பேரும் நல்லா செழிப்பாக இருந்துட்டு நம்ம போய் ஒரு ஏழைகளாக கஷ்டப்பட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது வந்து அது கர்த்தருடைய நாமத்துக்கே ஒரு அவமானம் இல்லையா? ஆனால் அநேகர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் போய் கேட்டால் வந்து ஏதோ தப்பான விஷயம் போல் அப்படின்ற மாதிரி அநேகர் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக நம்ம செழிப்படைவதற்கென்று, சுகமடைவதற்கு, நாம் வாழ்வடைவதற்கு நம்ம என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் விரும்புகிறோமோ அவ எல்லாவற்றையும் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உரிமை இருக்குது. ஏன்னா வேதம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கேன் அப்படின்னாலே அந்த அதிகாரத்தோடு அந்த உரிமையோடு நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட கேட்டு அவைகளை எந்த ஒரு ஆசீர்வாதமானாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்து நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிலர் கேட்பாங்க, ஆண்டவரை நீங்கள் பார்த்து செய்யுங்க, நீங்கள் பார்த்து அதாவது கொடுங்க. அப்படி செய்கிறது வந்து தவறு. அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் பார்த்து கொடுங்கன்றது வந்து நமக்கு எது வேணாலும் தேவை. அதனால தான் இயேசு வந்து ஒரு அதாவது பரிதிமை என்ற குருடன்ட்ட போய் கேட்குறாரு. இயேசு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அநேகர் நம்ம கூட கேள்வி கேட்போம், என்ன அவனுக்கு தான் கண்ணு தெரியலையே, ஈஸியாக ஆண்டவர் வந்து கண் பார்வை கொடுத்துட முடியாதானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அவர் ஏன் அப்படி கேட்டாருன்னா, ஒருவேளை கண்ணு தெரியாத ஆளுக்கு வந்து நிறையா பிச்சை எடுத்தே பழகிட்டார். அவர் பிச்சை எடுத்தவர் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா கேட்டோம், சரி கேட்குற ஒரு 1 கோடி ரூபா கேட்பான்னு கூட கேட்டுருக்கலாம் இல்லையா? அப்போ அவருடைய விருப்பன்றது ஒன்று இருக்குது. தனிப்பட்ட உங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் வில்லுன்னு ஒன்று இருக்குது. தனிப்பட்ட ஒரு சித்தன் இருக்கு இல்லையா? உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்றத வந்து கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறாரு. உடனே அந்த ஆள் பாருங்கள், அந்த பரிதிமை குருடன் சொல்கிறான், ஆண்டவரே நான் கண் பார்வை அடைய வேண்டும். எப்போ கேட்டானோ அதுக்கு பிறகு தான் கொடுத்தாரே தவிர அதுக்கு முன்னால் வாண்டடாக எதுவும் செய்யலை. ஏன் அப்படி செய்யலை அப்படின்னா, கேட்டு பெற்றுக்கொள்வது நம்முடைய உரிமை. என்னன்னு சொல்ல போனால் பரிதிமை வந்து கர்த்தருடைய பிள்ளை கிடையாது இல்லையா? அவன் தெருவில் உட்காந்து ஒரு பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் இல்லையா? ஆனால் நீங்கள் நானும் யார்? தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம்ம வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், அந்த உரிமை நமக்கு இருக்குது. ஒரு பரிதிமைன்ற குருடனுக்கே வந்து கர்த்தர் வந்து அவன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பாருன்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பாரு. அநேகருக்கு வந்து என்னென்னா, கேட்டால் கொடுப்பாரா இல்லையான்றது கண்டிப்பாக கொடுப்பாரு. நிறைய இடங்களில் வந்து பாருங்கள், அவர் கேட்டால் கொடுத்தாலும் கொடுப்பாரு, கொடுக்கலனாலும் இல்லை. இப்படி ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி மக்களை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, எதையுமே கேட்டு பெற்றுக்கொள்ளாதபடி பண்ணிடுறாங்க. ஆனால் நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 35:27 சொல்லுது. எடுங்க, எல்லாரும் எடுத்துங்க. சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 27வது வசனம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். என்ன சொல்கிறாரு? என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். அப்போ என்ன சொல்கிறாரு? தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறாருன்னா, அவருடைய பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புவாரா இல்லையா? கண்டிப்பாக அவருடைய பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புவார். அவர் விரும்புகிறார். அதனால அவர் சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் ஆண்டவரே சொல்கிறாரு. அப்போ வந்து நாம் பாருங்கள், வந்து ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய சுகத்தை, அவருடைய நம்முடைய செழிப்பை அவர் விரும்புகிறார். விரும்புகிறது மட்டும் இல்லாமல் அந்த செழிப்பை அநேகர் என்ன யோசிக்கிறாங்க, இது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி, இதெல்லாம் தேவையில்லாதது. இப்போ இந்த உலகத்தில் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, எவ்வளோ வேதனைப்படுறோமோ, எவ்வளோ கண்ணீர் விடுறோமோ, எவ்வளோ அழுகிறோமோ, அது மாதிரி வந்து பாருங்கள் பரலோகத்தில் போய் நல்லா இருப்போம் அப்படின்னு அநேகர் நம்புகிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, பரலோகம் தான் கானான் தேசம் வேறு யோசிக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு முடிய கருத்தில் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. பரலோகம் தான் அவங்களுக்கு கானான் தேசமா? நல்ல கவனிங்க, பரலோகம் கானான் தேசம் கிடையாது, கிறிஸ்தவ வாழ்க்கை தான் கானான் தேசம். எல்லாரும் கூட சொல்லுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை தான் கானான் தேசம். நல்லா கவனிங்க, ஏன் இங்கே கானான் தேசம் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே தான் பாலும் தேனும் ஓடணும். அங்கே எதுக்கு பாலும் தேனும்? ஒன்றும் அங்கே தேவையில்லை. இங்கே பாலும் தேனும் ஓடணும், நல்ல நலமும் விசாலமான ஒரு நல்ல தேசமாக இருக்கணும், நல்ல வீடை கட்டணும், நல்லா குடியிருக்கணும், எல்லா விதமான தேவைகளோடு நம்ம செழித்திருப்போம் தான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, பரலோகத்தில் போய் தான் அது கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. இல்லை, பரலோகத்தில் யாருக்கும் எதுவுமே தேவைப்படாது. நம்மளே வந்து பாருங்கள், அவரமாக இருப்பான்னு சொல்கிறாரு.
இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க அங்கே போய் என்ன தேவைப்பட போகுது? ஒன்றுமே தேவைப்படாது, எல்லாமே இங்கே தான் தேவை. அப்போ இங்கே தேவைன்னா, இங்கே தேவைன்றது நாம் விசுவாசத்தோடு பாருங்கள், சில நேரங்களில் எரிவ போட்ட மாதிரி சில தடைகளாக வரும். எக்காலத்தை எடுத்து ஊதி போட்டது மாதிரி 4 போட்டு என்ன பண்ணணும், அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். கதவு சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், கதவு திறந்துருந்தால் உங்கள் சித்தம் ஆண்டவரே, கதவு பூட்டி இருந்துச்சுன்னா உங்கள் சித்தம் இல்லை ஆண்டவரே அப்படின்னு. இல்லை, கதவு சில நேரம் அடைச்சிருந்தா கூட 4 போட்டு திறக்க வச்சிடணும். கர்த்தருடைய சித்தத்தை வந்து நீங்கள் வந்து சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்களை தடை பண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். சரி பரவாயில்ல ஆண்டவரே, கொடுத்தா கொடுக்கலாம், பரவாயில்ல, இது உங்களுடைய சித்தம் இல்லை போல. கிடையவே கிடையாது. எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் கிடைக்குமா கிடைக்காதா, வாங்குவோமா வாங்க மாட்டோமா, இருக்குமா இருக்காதா, இப்படிலாம் சில சந்தேகங்கள் வருதுனாவே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணணும்னா, இருக்கோ இல்லையோ, கிடைக்குமோ கிடைக்காது, எனக்கு கிடைக்கும் அப்படி விசுவாசிக்கணும் இல்லையா? அவர் சொல்கிறாரு ஒரு இதில், நீங்கள் கேட்குறது ஒருவேளை அந்த உலகத்தில் என்ன கூட நான் உங்களுக்கு உருவாக்கியனால் கொடுக்க முடியும்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்படின்னா நான் சொன்னேன், தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளன்றதை விசுவாசிக்கணும். நம்ம பாட்டுக்கு பாருங்கள், கிடைச்சா கிடைக்குமா, கிடைக்கலன்னா கிடைக்காது, கிடையாது. விசுவாச வாழ்க்கைன்றது நீங்கள் ரொம்ப போல்டாக ஸ்டெப் எடுக்கணும். தைரியமாக பாருங்கள், எதைனாலும் கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். பிரச்சனை வருதா, பிரச்சனை ஜெயிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்காரு. தவிர நீங்கள் நீங்கள் பிரச்சனை போக்குற போக்கெல்லாம் போகக்கூடாது. பிரச்சனை போயிட்டு இருக்கு பாஸ்டர், அப்படியே அது கூட சேர்ந்து நானும் அப்படியே போயிடலான்னு பார்க்குறேன், கிடையாது. நமக்கு விரோதமாக பிரச்சனை வருதா, எதிர்த்து நின்று அடிக்கக்கூடியது தான் விசுவாச வாழ்க்கை. அதோடு நீங்கள் சேர்ந்து போகிறது விசுவாச வாழ்க்கை கிடையாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா, விசுவாச வாழ்க்கைன்றது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்றதே ஒரு பெரிய கானான் தேசம் தான். கானான் தேசத்தில் எவ்வளவு செழிப்பு இருந்துச்சோ அவ்வளோ எதிரிகள் அங்கே இருந்தாங்க இல்லையா? 7 விதமான மக்கள் அங்கே இருந்தாங்க. அந்த 7 விதமான மக்களையும் பாருங்கள், போய் இஸ்ரவேல் மக்கள் ஜெயித்து தான் சுதந்திரித்து கொண்டார்களே தவிர, நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி பழம் பழுத்து பாலில் விழுந்து அது அப்படியே என் வாயில் விழுந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நம்ம விசுவாசத்தில் நின்று ஜெயிக்கணும். ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் சுதந்திரித்துக் கொள்ளணும். அப்போ அது நம்முடைய பொறுப்பாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம சபைக்கு வர்றோம், அதுக்கு தான் வசனத்தை கேட்குறோம், அதுக்கு தான் ஆராதிக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே நீங்கள் நல்லா உனக்கு கவனிங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே இது ஒரு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான நல்ல தேசம். இந்த நல்ல தேசத்திலே நாம் விசுவாசத்தில் தான் ஒவ்வொரு காரியங்களையும் சுதந்திரிக்க வேண்டும். அதில் குறிப்பாக இந்த செழிப்பு இருக்குது பாருங்கள், செழிப்புக்கு விரோதமான ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் நீங்கள் பிரசங்கம் பண்ணாவே தப்புன்னு சொல்லும். நீங்கள் செழிப்பாக இருந்தாவே அது முறைக்க முடியே. நீங்கள் ஏதாவது ஒரு ஏதோ ஒன்று வாங்கிட்டீங்கன்னா அப்படியே பார்க்கணும்ல, இதெல்லாம் தேவையான்ற மாதிரி பேசும். ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, நல்லா நீங்கள் உனக்கு கவனிங்க. நீங்கள் எதெல்லாம் நீங்கள் விரும்பி கேட்டுக்கொள்வீங்களோ அதை கர்த்தர் கொடுக்க ரெடியாக இருக்கார். ஆனால் சில ஆட்கள் அதை விரும்பலைன்னா நீங்கள் அவங்க பக்கத்தில் சேரக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி என்ன செய்யணும், அதை விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய பெரிய தியாகத்தையும் அவங்களுடைய சில காரியங்களையும் அவங்களுடைய சிலர்லாம் சொல்லுவாங்க, உபவாசம் போடணும், ஜபத்தை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம செய்கிறத விட கர்த்தர் நமக்காக எல்லோரும் என்ன செஞ்சு வச்சுருக்காரு பார்த்தீங்களா? நம்ம என்ன நம்முடைய உபவாசம் என்ன பெருசாக என்ன சாதிச்சிட முடியும்? ஒரு நாள் சாப்பிடாம இருந்தனால என்னமோ எதாவது ஆகிருப்போதா? ஒன்றுமே ஆகாது. சிலருக்கெல்லாம் பாருங்கள் சொல்கிறாங்க, உபவாசம் போட்டிங்கன்னா அப்படியே கர்த்தர் மாறிடுவாராம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் நேற்று இன்று என்றும். ஆனால் நான் சொல்கிறேன், சிலருடைய உபவாசம், சிலருடைய ஜெபம், சிலருடைய தியாகம் இதெல்லாம் விட்டுருங்க. இதை நம்பியெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. எப்படின்னா, கர்த்தர் நமக்காக என்னென்ன செஞ்சுருக்காரு, அவரை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். அவர் என்னெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்லிக்காரோ அதை விசுவாசித்து அவைகளை என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம். அப்படி நம்முடைய தியாகம், நம்முடைய சில காரியங்களை, சில பொருத்தனைகளை, அதுக்கு இதெல்லாம் அப்படிலாம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அதை மேன்மை பாராட்டக்கூடாது. பாருங்கள், நான் உபவாசம் போட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அதனால் எனக்கு கிடச்சிச்சு. இல்லை, நம்முடைய ஜெபத்தை விட, நம்ம உபவாசத்தை விட அவர் நமக்காக சிலுவையில் செய்த காரியங்கள் பெருசு இல்லையா? எல்லாவற்றையும் சிலுவை செய்து முடித்து விட்டார். இன்னைக்கு நாம் ஒவ்வொன்றையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர்ன்றதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய ஒரு தேவன் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. அவ்வளோ பெரிய ஒரு தேவன் இந்த உலகத்தில் அவர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக வந்திருக்காருன்னா எதுக்கு வந்திருக்காரு? நம்மளை செழிப்பாக்குவதற்கு, நம்மளை சுகமாக்குவதற்கு, நம்மளை இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய நலம் விசாலமான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்லா செழிப்பாக வாழ வைப்பதற்கு தான் அவர் வந்திருக்காரு. தவிர நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவர் இந்த உலகத்தில் வரல, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு தேவன்
பாருங்கள் எவ்வளோ பெரிய தேவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எடுங்க ஏசாயா 66ஆம் அதிகாரம் எடுங்க. நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்த விதத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாவே நம்ம செழிப்பாக இருக்குன்னு கண்டிப்பாக விரும்புவோம். நீங்கள் பாருங்கள் 66ஆம் அதிகாரம் அங்கே சங்கீதம் 66 1ஆம் வசனம் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமியை எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. சொல்லாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்கள், நம்முடைய பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோள் இருக்குல்ல, பல கோள்கள் இருக்குல்ல, அதில் கோள்களில் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்க கோள் வந்து செவ்வாயின்னு ஒரு கோள். அந்த கோள் வந்து பூமியில் இருந்து கிட்டத்தட்ட 45 கோடி மைல் தூரத்தில் இருக்கான். 45 கோடி மைல் தூரத்தில் வந்து அந்த கோள் இருக்குது. அதை தாண்டி பாருங்கள் இன்னும் எத்தனையோ கோள்கள் இருக்குது, எத்தனையோ விஷயம் இருக்குது. சொல்கிறார் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், கிட்டத்தட்ட அந்த பரலோகம் நான் நினைக்கிறேன் ஒரு சும்மா ஒரு அப்ராஜ்மெண்ட்டாக சொல்கிறேன், எப்படி ஒரு 100 கோடி மைலாவது இருக்கும். 100 கோடி மைலுக்கு அங்கிட்டு இருக்கிற ஆண்டவர் அங்கே உட்காந்துட்டு இங்கே காலை நீட்டா இங்கே பூமியில் பாதம் படுதான். எப்படி கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சமாக யோசிக்க முடியுதா? இப்போ நம்ம சேரில், நீங்களாம் சேரில் உட்காந்துருக்குறீங்க, உட்காந்துருக்கும் போது நமக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்குறாங்க இல்லையா? நம்ம உட்காந்தா கால் வந்து எங்கே படுது, பூமியில் படணும். ஒரு 1.5 அடி உயரம் வச்சுருக்காங்க இல்லையா? சேர் செய்கிறவங்கிட்ட அவங்க 1.5 அடி உயரம் இருந்தால் போதும். ஏன்னா காலை தொங்க விட்டுட்டு காலை கீழே வச்சிங்கன்னா காலை ஊண்டணும் இல்லையா? அப்படின்னா பாருங்கள், ஆனால் அவர் அங்கே உட்காந்துட்டு காலை இங்கே வச்சாருன்னா பூமி எட்டு தான் பாருங்கள். அவ்வளோ பெரிய ஒரு தேவன் இந்த உலகத்தில் பாருங்கள் எப்படி வராரு. அவர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலாக தேவன் அந்த உலகத்தில் வந்திருக்கார். அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். வந்து வேதம் சொல்லுது, அவர் வந்து என்ன பண்ணாரா, அவர் தம்மை எடுங்க, பிலிப்பியர்கள் நிறுவனுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் பாருங்கள். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நல்லா பாருங்களேன், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டும் மரணபரியந்தமும், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவலியாகவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். நல்ல குணிங்களேன், என்ன சொல்கிறாரு, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினாராம். தம்மை தாமே வெறுமையாக்கினானா அவ்வளோ மகிமை உள்ள தேவன், அவ்வளோ ஒரு பெரிய உயரமான தேவன், அவ்வளவு பாருங்கள் உன்னதமான ஒரு தேவன், தேவ தூதர்களால் ஆராதிக்கப்படுகிற தேவன். இரவும் பகலும் பாருங்கள் தேவ தூதர்கள்லாம் அவர் என்ன பண்ணுறாங்க, ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவன் வந்து இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு மனுஷனாக வந்து பிறக்கிறாருன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். பாருங்கள், பில்லிகிராம் ஒரு ஊழியக்காரர், பில்லிகிராம் கிட்டத்தட்ட ஒரு 99 வயசு வரைக்கும் இருந்தார். சமீப நாட்களில் தான் அவர் ஆண்டவர்கிட்ட போனார். அதில் ஒரு பெரும் பிரசங்கியாரில் ஒரு கிட்டத்தட்ட 100 வயசு வரைக்கும் இருந்த ஒரு பிரசங்கியார் பில்லிகிராம். அவர் ஒரு நாள் என்ன பண்ணாராம் பாருங்கள், இந்த எறும்பு கிட்ட போனாராம். எறும்பு புத்து இருந்துச்சான் பாருங்கள் ஒரு இடத்துல. எறும்பு புத்து அப்படியே போயிட்டு திடீர்னு நடக்க போகும்போது அவர் ஆள் நல்ல ஹைட் வெயிட்டானார் பாருங்கள், பாட்ட சாட்டமாக இருக்கிறார். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஒரு எறும்பு புத்தில் போய் ஷூவை வச்சு மிதிச்சாராம். மிதிச்சோடனே நிறையா எறும்பு செத்து போச்சான் பாருங்கள். செத்து போய் ஒரு 4-5 கொஞ்சம் எறும்பெல்லாம் பாருங்கள் கை காலெலாம் முடிஞ்சு போய் அது பாட்டு கிடக்குதான். இவருக்கு உடனே ஒரு பரிதாபம் பாருங்கள், பரிதாபம் ஆகி என்ன பண்ணாராம் பாருங்கள், இந்த எறும்பெல்லாம் போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இவர் கையை கீழே கொண்டு போனால் இவரை பார்த்தோன்னே எல்லா எறும்பு திடீர்னு வேகமாக ஓடுதான். ஐயோ இது என்னடா அது நம்மளை இன்னும் கொள்றதுக்கு இருந்தாலும் வந்திருக்கார் போலையன்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அவருக்குள்ளே ஒரு கேள்வி, ஐயோ ஆண்டவரே தெரியாமல் மிதிச்சிட்டேன், இவ்வளோ எறும்பு செத்து போச்சு, இவ்வளோ எறும்பு கை காலெலாம் ஒடிஞ்சு போச்சு, சில எறும்பு என்னை பார்த்தாவே ஓடுது, நான் என்ன பண்ணுறதுக்கு உதவி செய்யலாம்னு நினச்சா என்னால் முடியலையே, எல்லாம் என்னை பார்த்து பயந்து ஓடுதே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னாராம், நீ மனுஷனாக இருக்கிற வரைக்கும் அந்த எறும்புக்கு உதவி செய்ய முடியாது, நீ எறும்பானால் தான் அதுக்கு உதவி செய்ய முடியும், அதான் அப்போ தான் நீ நம்பும் அப்படின்னாராம். அப்போ தான் அவருக்கு ஒன்று விளங்கிச்சான் பாருங்கள், ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து மனுஷனாக வந்தார் அப்படின்னா, அவர் தேவனாக இருந்து கொண்டு அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் அவர் அங்கேயே இருந்தார்னு வச்சுங்க, பரலோகத்திலே இருந்தார்னா இன்னைக்கு ஒரு மனுஷன் கூட ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் அவர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த உலகத்தில் வந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், தன்னை வெறுமையாக்கி கொண்டார். எல்லா விதமான மகிமையும் கனத்தையும் தேவதூதர்கள் எப்போதும் அவரை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்
சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராய்ந்து கொண்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவன் இந்த உலகத்தில் வந்து ஒரு மனுஷனா தன்னை ஒரு 6 அடிக்குள்ளே பாருங்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு குறுக்கி கொண்டு தன்னை ஒடுக்கி கொண்டு இந்த உலகத்தில் வந்து மனுஷனாக பிறக்கிறாருன்னா எதுக்குன்னா உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் செழிப்பாக ஆசீர்வாதமாக சுகத்தோடு பலத்தோடு நல்ல நீடிய ஆயுளோடு வாழ வைக்கணுன்ற நோக்கத்தினால தான் அவர் இப்படியெல்லாம் வந்து இந்த உலகத்தில் வந்து 33 வயதில் வந்து அவர் சிலுவையில் மரித்து அவருடைய விலையில பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தாட தவிர பாருங்கள் சும்மா வந்து அவர் எதுவும் செய்யலை. இதுக்கு ஒரு பெரிய கிரையம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கிரையம்னா அவருடைய உயிரவே இயேசு இந்த உலகத்தில் கொடுத்தார். பாருங்கள் வேதம் சொல்லுது எபிரேயர்கள் 2ஆம் அதிகாரம் எடுங்க பாருங்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள் 2:14 நான் வாசிக்கிறேன். அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளாரவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். என்ன சொல்றாரு? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் ஆனார். பாருங்க, பிள்ளைகள் யார்? பிள்ளைகள் நம்ம தான் பிள்ளைகள். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோமா, அதாவது மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாராம் பாருங்க, மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவராக அந்த உலகத்தில் வந்தாராம். எதுக்கு வந்தார் அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பகுதியில் பாருங்க, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அதனால தான் சாத்தானுக்கு வந்து அவர் சிலுவையில் போய் மறிக்கிறது வந்து அவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அது இதோ இந்த இயேசுவை ஹாலை க்ளோஸ் பண்ணிட்டோம், ஒன்றுமேலாம் அவரை சிலுவையில் அடிச்சாச்சு, இனிமேல் கதையை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? சிலுவையில் மரித்த தேவன் 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார் பாருங்க. எழுந்திருக்கும் போது என்னாச்சுன்னா அந்த மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே என்ன பண்ணாராம்? அவர் என்ன பண்ணாராம்? அவர் அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே என்ன செய்கிறார்கள்? அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரண பயன் ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பயம் எப்பயுமே சில ஆளுகளுக்கு தூங்குனா எந்திரிச்சா உட்காந்தா நடந்தால் கூட இதே பயம்தான். ஒரு சின்ன இருமல் வந்துச்சுன்னா போச்சு, ஏதோ வந்துருச்சோ, இப்போ புதுசாக ஒன்றுமோ வந்திருக்காமே, வந்துடுமோ, இல்லை அப்படி வந்துடுமோ, இப்படி வந்துடுமோ அப்படின்னு சிலருக்கு ஒரே மரண பயம். எதை செஞ்சாலும் மரண பயம், என்னத்தை யோசித்தாலும் மரண பயம். பிசாசு பாருங்கள், இந்த நல்லா இருக்கிற ஆள்கள்ட்ட இந்த மாதிரி என்னத்தையும் அவனை போட்டு விட்டுறது, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அதாயிரும் இதாயிரும் அப்படின்னு இல்லையா? அப்போது அவர் சொல்கிறாரு, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானாராம். அப்போ வாழ்நாள் முழுவதும் சிலருக்கு என்னென்னா ஒரே பயம். என்ன பயம்? மரண பயம்தான். பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் எழுதுகிற டான்காஸ்ட்னு ஒரு ஊழியக்காரருடைய புத்தகத்தை ஒரு நாள் வாசிச்சிருந்தேன். அவர் சொல்கிறாரு, எல்லா பயத்துக்கும் தாயே ஏறினா அந்த மரணம் தானா, மரண பயம் தானா. நிறைய பயத்தை பற்றி சொல்கிறாரு. சிலருக்கெல்லாம் பாருங்கள், பூனையை கண்டா பயம், எலியை கண்டா பயம், சின்ன பூச்சியை கண்டா பயம், இந்த பயம்னா அவ்வளோ பயத்தை எழுதுகிறாரு. சின்ன சின்ன பயம். சில நாள் கையில் ஈடுகிட்டே இருக்கிறான் திரும்ப திரும்ப. எதுக்குன்னு கேட்டால் அந்த அழுக்கு உள்ளே போய் ஏதாவது நம்ம செத்து போயிடுமோன்னு ஒரு பயமா அவனுக்கு. அதுக்காக பொழுதுக்கு பாருங்க இப்படி கழுவிட்டே இருக்கானா, கையை கழுவிட்டே இருக்கானா பாருங்கள். இப்படிலாம் சிலருக்கு பாருங்க பயம், விதவிதமான பயங்க. அப்போ இப்படிப்பட்ட எல்லா அந்த பயத்தையும் போக்குவதற்காக ஏசு என்ன பண்ணாராம், அவருடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் மாம்சத்தையும் ரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறது மாதிரி அவரும் நமக்காக என்ன பண்ணாராம், மாம்சத்தையும் ரத்தத்தை உடையவர்களாக ஆகி இந்த ஜீவக்காலெல்லாம் மரண பயத்தினால் இருக்கிற யாவரையும் என்னது அந்த அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் மீட்கும்படிக்கு பாருங்க, அந்த பிசாசுடைய கிரியில் அழித்து அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு அவர் என்ன பண்ணாராம், அவரும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராக இந்த உலகத்தில் வந்தாராம். ஏன்னா அந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்போ மரணத்தினால் அழிக்கும்படிக்குன்னா நம்ம இப்போ என்ன யோசிக்கணும்? மரணத்தை பற்றி கொஞ்சம் கூட பயப்படவே கூடாது. ஏன் பயப்படணும்? பிசாசு வந்து அப்படி என்ன பண்ணிட முடியும்? மரணன்ற ஒரு எண்ணம் வருதுனாவே அது பிசாசுடைய எண்ணங்க. சிலருக்கெல்லாம் என்னென்னா, ஐயோ நமக்கு என்ன ஆயிருமோ, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன ஆயிருமோ, அவங்களுக்கு ஆயிருமோ, இவங்களுக்கு ஆயிருமோ. ஒரு வேலை யாராவது அப்படி நினச்சிட்டு வந்தீங்களான்னு தெரில. நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் நினைக்காங்க. இதெல்லாம் யார் கொண்டு வர்றதுனா சாத்தான் கொண்டு வர்றது தான். நீ என்ன யோசிக்கணும்னா, அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் நான் நல்லா இருக்குன்னு விரும்புகிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் உன்னை நீடித்த நாட்களால் என்ன செய்வேன், திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பின்னு அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த பிசாசு வந்து மரணத்தை கொண்டு வந்து அப்படி இப்படின்னு பயமுறுத்துது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒருபோதும் எடுத்துக்கவே கூடாது. நல்லா சந்தோஷமாக
நல்லா ஜம்முன்னு பாட்டை பாடிட்டு நல்லா வசனத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு, சிலருக்கெல்லாம் பாருங்கள் எதை சாப்பிட்டாலும் பயம். ஒருவேளை இது சாப்பிட்றமே, இது ஒருவேளை நமக்கு சேருமோ சேராதோ, இப்படிலாம் சிலருக்கு விதமான பயம். பாருங்கள், ஒரு சாப்பிட்றீங்க, ஒரு நல்ல ஒருவேளை ஒரு லிமிட்டாக சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுங்க, அதெல்லாம் தவறு கிடையாது இல்லையா. ஆனால் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எதை கண்டாலுமே ஒரு பயம்தான். சாப்பாட்டை கண்டா பயம், தண்ணீரை கண்டா பயம், எதுவுமே பார்த்தா பயம்தான். நான் சொல்கிறேன், எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ பயப்படுறதே வந்து ஒரு பிசாசுடைய வேலை. நம்ம ஏன் பயந்துக்கிட்டு போய் சாத்தான வேலை செய்ய வைக்கணும்? நம்ம என்ன பண்ணணும்னா விசுவாசித்து கர்த்தரை வேலை செய்ய வைக்கணும். விசுவாசித்து கர்த்தர் நம்ம சார்பாக வந்து அவருடைய தூதர்களை நம்முடைய சார்பாக நின்று வேலை செய்ய வைக்கணும். பயந்து பிசாசையும் தூதனை வச்சு வேலை செய்ய வைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஜீவகாலமெல்லாம் பயத்தோடு இருக்கிற இந்த பிசாசுடைய கிரியை அழிக்கும்படிக்கு அவர் தாமே தாழ்த்தி அவர் என்ன வந்தார். நம்ம எல்லாரும் மாம்சத்தையும் ரத்தத்தோடவா இருக்கிறதுனால அவரும் என்ன பண்ணாராம், மாம்சத்தையும் ரத்தத்தோடவா அந்த உலகத்தில் வந்தார், தாமே வெறுமையாக்கி வந்தார். அது மட்டும் இல்லாமல் நம் சிலர் விஷயம் என்னென்னா, நாம் கண்டிப்பாக செழிப்பாக இருக்க வேண்டும். செழிப்பாக இருக்கிறது ரொம்ப பேருக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, அவங்க பிடிங்க, அவங்க இப்படியே இருந்து போகிறாங்க. ஆனால் நம்ம செழிப்பாக இருப்பது தான் கர்த்தருடைய சித்தம். அதனால தான் சிலர்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு இயேசுடைய ரத்தம் தேவை, கரெக்டு, அவருடைய ரத்தம் நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம செழிப்பாக இருக்கிறதுக்கு அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்குன்னு அவங்க நம்புறதே கிடையாது. நல்ல கவனிங்களேன், இப்போ நல்ல கவனிங்க, நமக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் இல்லையா. பாவம் என்ன செய்தோ அதை தான் தரித்திரமும் செய்யுது, தெரியுமா உங்களுக்கு? பாவம் என்ன செய்யுது? பாவம் வந்து ஒரு மனுஷனை பாவத்தில் கொண்டு போய் அந்த பாவத்தினால மரணத்தை உண்டாக்குது. அதே போல தான் தரித்திரமும் சில மக்களுடைய வாழ்க்கை பாருங்கள், கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடனாலே சிலரும் தற்கொலை பண்ணிக்கிறான், பண விஷயத்தில் தோல்வி. அப்போ நான் கேட்குறேன், பாவம் செய்கிற அதே மாதிரி தான் வந்து மரணமும் வேலை செய்யுது, அதே தான் வியாதியும் செய்யுது இல்லையா. அதுதான் சமான கேடு செய்யுது. அப்போ எல்லாவற்றுக்கும் இயேசுவோட ரத்தம் சிந்தப்பட்டது. பாவத்தை மன்னிட்டு அதே ரத்தம் நம்முடைய வியாதியும் சோமாக்கிறதுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. வியாதியை சோமாக்கிறதுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நம்முடைய தரித்திரத்தை நீக்குவதற்காக சிந்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய தரித்திரத்தை நீக்குவதற்காக சிந்தப்பட்ட ரத்தம் நம்முடைய சமான கேட்டிலிருந்து விடுதலையாக்கி நம்மளை சமானத்தில் நிரப்பும்படியும் சிந்தப்பட்டிருக்கிறது இல்லையா. சமான கேட்டிலிருந்து விடுதலையாக்கின ரத்தம் நம்மளை பாதுகாக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதுக்கு சிந்தப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்துக்கிற கூடாது. என்ன செய்யணும்னா, எல்லாவற்றையும் செய்து ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் செய்து முடித்திருக்குமே, ஆனால் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண விசுவாசித்தவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை விசுவாசிக்கணும். பாருங்கள், அவருடைய ரத்தம் வந்து அவ்வளோ பெரிய அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறது. பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கு, எடுங்க மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எடுங்க. 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்கள், 28ஆம் வசனம் எடுத்துங்க. அப்படி மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அனைவரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுக்கவும் வந்தார். கவனிங்களேன், அப்படியே மனுஷகுமாரன் எதுக்கு வந்தாரா? அவர் ஊழியம் செய்யும்படி வராமல், ஊழியம் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் கொள்ளும்படினா ஒரு பெரிய ஒரு சூப்பர்வைசருமாக இருந்துட்டு அந்த மாதிரி செய்ய வராமல் அவர் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய என்னது ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்போ அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய எதை கொடுத்தார? ஜீவனை கொடுத்தார். ஜீவன்னா எதுன்றீங்க? எடுங்க லேவியராமம் 17ஆம் அதிகாரம் எடுங்க. 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். பக்கம் சொல்கிறேன், 149ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், 11ஆம் வசனம் பாருங்கள். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தில் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. நல்லா பண்ணிங்களேன். அப்போ ரத்தம் தான் பாருங்கள். எந்த ரத்தம்? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் பாருங்கள். 1 பேதுரு எடுங்க, சீக்கிரம் எடுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் எடுப்போம். பாருங்கள், அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் பாருங்களேன். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்றார் பாருங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ என்ன சொல்றாரு? இயேசுவின் ரத்தம் வந்து நமக்காக என்ன பண்ணிச்சான்? சிந்தப்பட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ நான் எப்படி நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம்? எப்படி வந்து நம்மளை அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினாரு? எப்படி இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கினாரு? எப்படி இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கினாரு? எப்படி இந்த தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கினாரு? எப்படி இந்த சமான கேட்டிலிருந்து விடுதலையாக்கினாரு? அப்படின்னா அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? விடுதலை ஆக்கியிருக்கிறார். வேதா சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கின நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்.
அப்போ மெய்யான விடுதலை எப்படி வந்துச்சு? இயேசுவின் ரத்தத்தினால வந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து நம்மளை இந்த பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், எல்லா விதமான சமானக்கேடு, எல்லா வித அகால மரணங்கள், எல்லா தீமைகள், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன பண்ணியிருக்காரா? மீட்டு எடுத்திருக்கிறார். அவ்வளோ பெரிய தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதபடின்னு இருக்கக்கூடிய ஒரு தேவன், அவர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி என்ன பண்ணாரு? மனுஷனை மீட்கும்படியாக இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அப்போ அவருடைய ரத்தம் நம்மளை பாவம், சாவம், வியாதி, தரித்திரம் எல்லாவற்றிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறது. அப்படின்னா நான் சொல்கிறேன், அருமையானவளே, போகிறீங்க. சிலர்லாம் எப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்னா, ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட போகும்போது நல்ல ஒரு ஏதோ உங்களுக்கு பிடிக்கிறது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நானும் இப்போ ஆர்டர் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். இப்போ எனக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நான் ஆர்டர் பண்ணுறேன். சரி, ஓகே, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பிரியாணி ஆர்டர் பண்ணுவோம் நம்ம. சரி, பிரியாணி பிடிக்குதுன்னு வச்சுக்குவோம்ப்பா. பிரியாணியை வந்து எனக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டோம். பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா பிரியாணி மட்டுமா கொடுக்குறாரு அவர்? என்ன சொல்கிறீங்க? சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா இவ்வளோ பெரிய சிக்கனை உள்ளே வச்சு மறைச்சி வச்சு கொடுக்குறாங்க. அது எவ்வளோ தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி கொடுக்குறான்னு என்னன்னு தெரில. அன்றைக்கி ஒரு இடத்துல போய் சாப்பிட போகிறேன், பார்க்குறேன் இவ்வளோ பிரியாணி கம்மியாக இருக்குது, இவ்வளோ பெரிய கறி உள்ளே வச்சுருக்கிறான். நான் பிரியாணி தேடிட்டு இருந்தால் அது கறி இவ்வளோ பெருசாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? இப்போ அவன் அந்த ஆள்கிட்ட போய் சொல்கிறான், சார் நான் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன், கோழி சிக்கனை வேறு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டால் சொல்லுவான், அந்த ஆளுக்கு எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு கேட்பா. என்ன யோசிக்கிறான்னா, நீங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னாவே சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ண கண்டிப்பாக சிக்கன் உள்ளே இருக்கும், மட்டன் பிரியாணி இருந்துச்சுன்னா மட்டன் என்ன செய்யும் உள்ளே இருக்கும். நீங்கள் அதுக்கு தனியாக செப்பரேட்டாக அவனுக்கு காசு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பெந்த கோசாலாம் என்ன நினைக்கிறான்னா, பிரியாணி வேறு சிக்கன் வேறுன்னு நினைக்கிறான் போல். எப்படின்னா, பிரியாணிக்காக இயேசு ரத்தம் சிந்தினாரான், சிக்கனுக்காக சிந்தவில்லை அப்படின்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக அதை விளக்கிட்டேன் இல்லையா? அப்போ என்னோட பாவத்துக்காக இயேசு ரத்தம் சிந்தினாரு. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால வரக்கூடிய அந்த சாபம், வியாதி, தரித்திரம், இந்த சமானக்கேடு, இவையில் எல்லாவற்றுக்காக ஒரு ரத்தத்தை சிந்தினார்ன்றதை அவனுக்கு வந்து புரிஞ்சுக்கிற முடியல. இல்லைங்க, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு போதுங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம ஆளு சொல்கிறாங்க பிரியாணி மட்டும் பெட்டா. அதுக்கு பேர் என்ன பிரியாணி தெரியுமா? அதுக்கு எம்டி பிரியாணி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்டி. அந்த எம்டி வாங்கினாலும் நம்மளை எம்டி நினைப்பாங்க. இந்த ஆளுக்கு ஒன்றும் கையில் காசு இல்லாத போல அது போகிறேன். ஐயோ பாவம் போல். நீங்கள் எங்கே பாருங்களேன், ஒரு எம்டி கொடுங்கன்னு கேளுங்க, அவன் சொல்லுவான், நம்மளை மேலேங்களையும் பார்ப்பான். ஒரு 100 ரூபாய்க்கு இந்த ஆளுக்கு வந்து ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட முடியல பார்ப்பான். இந்த ஆள் பூரா எம்டி பார்ட்டி. அந்த ஆளுக்கெல்லாம் பேசுகிறானே அவன் பூரா எம்டி. என்ன எம்டினா, இந்த பாவம் மட்டும் வச்சுக்க, பாவத்துலேருந்து விடுயானா போதும், மற்ற எதுவும் எனக்கு வேணாம், ஒன்றும் வேணாம், ஒன்றும் வேணாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே காணி கேட்க கூட மாய் புலந்துட்டு இப்படி கேட்குறான், போய் இப்படி அப்படின்னு கேட்குறான். இங்கே அவர் ரத்தத்தையும் மாமிசத்தோட ஏன் ஆனார்? என்னை மீட்கும்படி, என் பாவத்தை என்னுடைய பாவத்தில் என்னை விடுவிக்கும்படி, என்னுடைய வியாதியிலிருந்து சோமாக்கும்படி, என்னை தரித்திரத்திலிருந்து விடுவிக்கும்படி, எனக்கு பாதுகாக்கும்படி, எனக்கு சமானத்தை கொடுக்கும்படி என் தேவன் வந்திருக்கிறார். இதை விசுவாசிப்பதை கற்றுக் கொடுக்குறோம், போதிக்கிறோம், பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதுக்கு நம்ம ஒத்து வரணும்னா இதவே கேட்கணும். இதவே தான் கேட்கணுமா பாஸ்டர்? இதவே தான் கேட்கணும். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, டாக்டர்கிட்ட போய் இதே மருந்து தான் குடிக்கணுமா? அதே தாங்க குடிக்கணும் சோமர வரைக்கும். இல்லை வேறு ஒரு நாளைக்கு இன்னொன்று குடிக்கணும், சோமம் ஆகாது. ஏன்னா அதை தான் குடிக்கணும் அவர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த மருந்தை குடிச்சிங்கன்னா, அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டோம் சோமாகும். இல்லை அதுக்கு போல் வேற ஆள்கிட்ட போய் பார்த்துக்கலான்னு பார்க்குறேன். இப்படி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் சொல்கிறேன், நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து ஒன்று புரிஞ்சுக்கணும். அவர் ரத்தத்தையும் அவர் மாம்சத்தையும் ரத்தத்தோட எதுக்கானார்னா, பாவம், சாவம், வியாதி, தரித்திரம் எல்லாத்துலேருந்து நம்மளை மீட்கும்படியாக நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? ரத்தத்தை சிந்திருக்கிறார். எதையுமே விட்டு வைக்கலைங்க ஆண்டவராக இயேசு. எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு நம்ம எதையும் நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணுமே தவிர நம்ம இதை அசால்ட்டாக எடுத்துடவே கூடாது. சரி, அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிற அப்படின்னாலே நம்ம மீட்பு என்பது பாவத்திலிருந்து மட்டுமல்லாமல் நம்முடைய பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாவற்றிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார் இயேசு ரத்தத்தினாலே. அது மட்டும் இல்லாமல் ஆதாம் வந்து பிசாசிடம் வந்து இழந்து போன செல்வங்களை எல்லாம், எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் இயேசுவின் ரத்தம் மீட்டு தர நமக்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆதாம் வந்து இழந்து போயிட்டான். என்ன இழந்து போனா? அந்த மரத்தின் கனியை நன்மை தீமை அறியத்தை பிரிச்சதும் கனியை புசிக்க வேணாம்னு கத்தர் சொன்னார். போய் சாப்பிட்டான். என்ன ஆகி போச்சு? தோட்டத்திலேருந்து வெளியில் வரட்டப்பட்டான். தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்காமல் இழந்து போயிட்டான், வெளியே வரட்டப்பட்டான். ஆனால் ஆண்டவராக இயேசு வந்து இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணாருன்னா, அவை எல்லாவற்றையும் திரும்ப மீட்டு கொடுக்கும்படி, ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கும்படி தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆதாமுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தா தெரியுமா?
எடுங்க ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனம். பின்பு தேவன் நமது சாயலாவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்படின்னு சொல்றாரு. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவன் நமது சாயலாவும் நமது ரூபத்தின் மனுஷனை உண்டாக்குவோமாக. என்ன சொல்றாரு? அதாவது அவருடைய சாயலால் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோமா. அவருடைய சாயல் எப்படிப்பட்ட சாயல்? பழுதற்றது, எந்த குறையும் இல்லை. ஆதாம கர்த்தர் அப்படிதான் உண்டாக்குனாரு. ஆனால் இவன் என்ன ஆகிட்டான் பாருங்க, இந்த ஆதாம் வந்து என்ன பண்ணிட்டான்னா, பாவம் செஞ்சதுனால அவன் வந்து நல்ல பூரணமாக உருவாக்கப்பட்ட ஆதாம் வந்து பாவம் செஞ்சதுனால எல்லாத்தையுமே பழுதாகி போச்சு. எல்லாமே பிரச்சனை இல்லையா? அவனுடைய சரீரத்தில் பிரச்சனை, ஆவியில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, மனதில் பிரச்சனை, எல்லாம் அவனுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் அவனுக்கு கொடுத்த அந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள். கடவுள் பாருங்கள், ஆண்டவர் அவனை எவ்வளோ அழகாக உருவாக்கினார் பாருங்கள். அவனுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரு பாருங்களேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அவைகளெல்லாம் நம்ம பெற்று அனுபவிக்கணுன்ற ஒரு விசுவாசம் ஏற்படும். எடுங்க ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் அங்கே 8ஆம் வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 2:8 வாசிக்கிறேன் பாருங்க. தேவனாய் கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். நல்லா கவனிங்களேன். ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்கினார். உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை எங்கே பண்ணாரா? வைத்தார். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு வீடு இருக்குதுங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வீடு இருக்கிறோம். ஆனால் ஆதாமுக்கு வந்து ஒரு வீடு கிடையாது, ஒரு பெரிய தோட்டமே. தோட்டம்னா சாதாரண தோட்டம் கிடையாது. சில வேதவர்கள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 4 நாடுகளை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. 4 நாடுகளை சேர்ந்ததான் அது ஒரு ஏதேன் தோட்டம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு தோட்டத்தை வந்து யார் கொடுத்தாருன்னா, ஒரே ஒரு ஆதாம், ஒரே ஒரு ஏவாள்னா இவ்வளோ பெரிய இடம் வந்து ஆதாமுக்கு தேவைன்னு சொல்லி அவர் யோசித்தார் பாருங்க. அதை பற்றி அவன் ஆதாமுக்கே அதை பற்றி சிந்தனை கிடையாது. இவ்வளோ பெரிய தோட்டம் வேணுமா இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய தோட்டத்தையும் ஆதாமுக்கு ஏவாளும் கொடுக்குற வச்சுக்கோ, ஃப்ரீயா போ, நல்ல ஜம்முன்னு நிபாடுகிறு. ஒரு ஆதாம் ஒரு ஏவாளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தோட்டமா? அந்த தோட்டத்துக்குள்ளே என்னென்னலாம் போகுது பாருங்க. அந்த தோட்டத்துக்குள்ளே அங்கே வேதம் சொல்லுது. அது அப்படியே நீங்கள் கண்டினியூ வாசித்தீங்கன்னா, தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவரத்தையும் நன்மைதீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றும் ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அவ்விடத்தில் என்ன விளையுதான்? பொன் விளையுது. ஒரு காற்றுல பொன் விளையுது. பொன் விளையிற மாதிரி ஒரு தேசம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தோட்டம் தான் அந்த ஏதேன் தோட்டம் தான். நல்ல கவனிங்கள. அந்த கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தரையை பார்த்தீங்கன்னா பூரா என்ன இருக்குன்னா பூரா தங்கமாக இருக்குது. பொன் விளையுது, பொன் விளையுது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை தண்ணி குடிக்கும்போது கூட அவன் தண்ணியை வந்து அந்த என்னது அந்த நதியில் போய் எடுத்திருப்பான். அவனுக்கு ஓடுன தண்ணியே தங்கத்தில் ஓடுற தண்ணியாக இருக்கும் இல்லையா? அவன் குளிச்சிருக்கலாம், குளிச்சுதான் கூட அந்த தங்கத்தில் இருக்க தண்ணியில் குளிச்சிருந்துருப்பான். அவன் எவ்வளவு ஆசிரியக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்திருக்கான் பாருங்க ஆதாம் வந்து இல்லையா? பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பீதோலகம் கோமத கல்லும் உண்டு. அந்த பொன் நல்லது. பொண்ணு எல்லாரும் சொல்லுங்க, பொண்ணு நல்லது. பொண்ணு கெட்டதுன்னு சில பேசுகிறான். எனக்கு என்னத்தை சொல்கிறது? உண்மையிலே பாருங்க, இந்த ஆளுகளாம் பாவம், பரிதாபம். ஏன்னா ஆண்டவர் பாருங்க, ஒரு ஆற்றுக்குள்ளே இவ்வளோ பொண்ணை விளைய வச்சுருக்காருன்னா கொஞ்சம் யோசிக்கணும். நம்மலாம் ஆற்றுக்குள்ளே பொண்ணு இருக்குங்க. இப்போ நம்ம ஊரில் திடீர்னு பக்கத்தில் நம்ம ஏரியில் வந்து பொண்ணு இருக்குன்னு சொன்னால் நம்ம சும்மா இருக்குமா? கொஞ்சம் யோசிங்க. எல்லாம் மம்பட்டியோட கிளம்பிடாதா? ஒரு 5 அடியில் கிடைக்குங்க. எவ்வளோ தோன்றீங்களோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலான்னு அரசாங்கம் சொல்லிச்சுன்னா எல்லாம் எந்தெந்த ஊரில் இருக்காலும் எல்லாம் துறமலை ஏறி வந்து பின்னாலன்னு எல்லாம் கடை பரவாட்டி நிற்பான். மீன் பிடிக்கிறதுக்கே அவ்வளோ பெரிய கூட்டம் வருதுங்க. பார்த்துருக்கீங்களா? மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துச்சுன்னா அவ்வளோ வருது. பொண்ணு விளையினா சும்மா இருக்குமா? நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் ஒரு நாள் மம்பட்டி எடுத்து வெட்டியிருக்கானா அந்த பொண்ணை? நீ வேதத்தில் பார்த்தீங்களா? கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பொண்ணு பூரா யாருக்கு தான்? நமக்கு தான். நமக்கு தேவையான எடுத்துக்கிற பூரா இல்லை. அவன் குடிக்கிறான், அங்கே போய் அவன் தண்ணீர் எடுத்துக்கிறான். நல்ல கவனிங்க, அவ்வளவு பொன் விளையக்கூடிய அந்த ஆற்றுக்குள்ளே போய் குளிக்கிறான், அவன் தண்ணி குடிக்கிறான், தண்ணிலாம் எடுத்துக்கிறான்னா எவ்வளவு கர்த்தர் வந்து ஆதாம செழிப்பாக உண்டாக்கியிருக்காரு கொஞ்சம் யோசிங்களேன். பொன் நல்லது. ஆனால் அந்த தேசத்திலே பொன் நல்லது. அவ்விடத்தில் பீதோலகம் கோமத கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீசோன் என்று பேர். அது எத்தியோப்பிய தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு கேல் என்று பேர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பேர். தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேனிலிருந்து அழைத்து கொண்டு வந்து அதை தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில்
அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தும் காக்கவும் வைத்தார். நல்லா பாருங்க, அழகாக எல்லாத்தையும் கொடுத்தாரு. பொண்ணு விலை இது எல்லாம் இருக்குது, எல்லாமே தான், எல்லாமே தோட்டத்துக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆதாமி ஏவாளுக்கு உருவாக்கப்பட்ட மரம் செடி கொடிகள் கோடிக்கணக்கில் நிறந்த செடிகள் கொடிகள் மரங்கள் பழங்கள். ஒரே ஒரு ஆதாம் ஒரே ஒரு ஏவாள், இவ்வளோ பேர். இந்த 2 ஆளுக்கு அன்றைக்கி ஒரு பாஸ் சொல்கிறாரு, ஒருத்தர் யாரோ ஒரு பையன் பாருங்கள் சாப்பிடும்போது சாப்பாடு மிச்சம் வச்சு விட்டானா, சாப்பாடை கொஞ்சம் மிச்சம் வச்சு விட்டான். உடனே அந்த அவர் சொன்னார், சாப்பாடை மிச்சம் வைக்காரான், அடுத்த வேலைக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுக்க மாட்டார், கரெக்டாக சாப்பிட்றணும். இது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது நியாயம்தான், அதை நம்ம ஏற்றுக்குவோம் எல்லாருமே. ஆனால் அதுக்காக சாப்பிட முடியலன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்காக வேண்டி மிச்சம் வச்சுட்டான். மிச்சம் வச்சோன்னு சொல்கிறாரான் பாருங்க, சொல்கிறாரான் அதை மிச்சம் வச்சிடாத, மிச்சம் வச்சுட்டேன்னா அடுத்த ஆண்டவர் அடுத்த வேலைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார், ஆண்டவர் வந்து நம்மளை தண்டிச்சிடுவார். நான் சொல்கிறேன், ஆதாமும் ஏவாளுக்கும் அவ்வளோ பெரிய தோட்டத்தில் எத்தனை கோடிக்கணக்கான மரங்கள் இருந்திருக்கும். இங்கே யோசிங்க, எவ்வளவு ஆப்பிள் மரம் இருந்திருக்கும், என்னென்ன மரங்கள் இருந்திருக்கும், எவ்வளோ ஆப்பிள் இருந்திருக்கும், எவ்வளோ வாழை மரம் இருந்திருக்கும், எவ்வளோ கொய்யா மரம் இருந்திருக்கும், எண்ணற்ற பழங்கள்ங்க, அவ்வளவு மாம்பழம், என்ன மரம் இருந்திருக்கு. இவ்வளவு மரமும் யாருக்கு? இவ்வளவு மரமே அவ்வளோ இருந்திருக்கும், அங்கே இருக்கக்கூடிய பழங்கள் எவ்வளோ இருந்திருக்கும் யோசிங்களேன். அவ்வளோத்தையும் என்னது இந்த ஒரே ஒரு ஆதாம் தான், ஒரே ஒரு ஏவாள் தான், இவங்களுக்கு தான் இவ்வளோ உருவாக்கியிருக்கார் ஆண்டவர். எப்படி யோசிங்க. அப்போ இவ்வளோ மிச்சம் கீழே விழுந்துருச்சேன், விழுந்தா வந்துட்டு போட்டோம். கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர் போதுமானவருக்கும் அதிகமானவர், நம்முடைய தேவன். அவர் எல்ஷடாய் தேவன், எப்போதுமே வச்சுக்க தொட்டுக்குன்னு பேசுகிறவர் கிடையாது, நிறைவாய் கொடுக்குற தேவன், நிறைவாய் கொடுக்குற தேவன் தேவனுடைய பிள்ளையிலே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை தேவனைக்கு நம்ம விரும்பணுமே தவிர ஒன்றும் இல்லாத காரியங்களே நம்ம யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் வேணுமா, அதெல்லாம் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, இல்லை. எல்லாத்தையும் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாருங்க. ஆதாம் ஏவாள் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா அப்படின்னா, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை போய் செய்கிறான், அதுதான் தப்பே தவிர மற்றபடி அவன் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம், அவன் தாராளமாக போய் அந்த தங்கம் விளையக்கூடிய அந்த நதியில் போய் குளிக்கலாம், குடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் அவன் செஞ்சுக்கலாங்க. அவ்வளவு உரிமையை கர்த்தர் வந்து ஆதாம் கொடுத்துருந்தார். அப்போ அவ்வளவு செழிப்பாக உருவாக்கப்பட்டான் ஆதாம் என்பதை மறந்து போகக்கூடாது. அதே செழிப்பை தான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு செய்திருக்கிறது, சிலுவையில் தான் அங்கே நடந்திருக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அப்படிப்பட்ட செழிப்பை, ஆதாம் இழந்து போன செழிப்பை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எப்படின்னு கேளுங்களேன். பாருங்க, இன்னைக்கு சூரியன் சந்திரன் நீங்கள் பாருங்கள், சூரியன் சந்திரன் குளங்கள்லாம் படிக்கிற எடுங்க. ஏசாயம் 45 எடுங்க, சீக்கிரம் எடுங்க. ஏசாயம் 45 சீக்கிரமாக 18வது வசனம் பாருங்க, நான் எடுக்கிறேன். 18வது வசனம் வாசிக்கிறேன். வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேறப்படுத்தின தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்ன செஞ்சாராம்? வானங்களை சிருஷ்டித்து பூமியை எனது வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக படைத்தாராம். நல்லா கவனிங்களேன். இப்போ நம்ம பூமியில் வந்து குடியிருக்கிறோம். இப்போ சந்திரனில் போய் யாரால் குடியிருக்க முடியுமா அப்படின்னு அங்கே பெரும் பிரச்சனை இருக்குது. ஏன்னு கேளுங்க. இப்போ நம்ம வர்றோம், நம்ம வந்து பாருங்கள், எல்லோரும் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருக்கோம், வீட்டில் இருக்கும்போது ஒரு லுங்கி கட்டிக்கிறோம், இல்லை ஒரு டிஷர்ட் போட்டுக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து சந்திரனில் போய் ஒரு டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்க முடியாது இல்லையா? அங்கே என்ன கூத்துரியுமா உங்களுக்கு? இப்போ எல்லோரும் இங்கே உட்காந்துருக்க இடத்துல உட்காந்துருக்கோமா இல்லையா? இப்போ அங்கே சந்திரனில் போய் உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா 100 கிலோமீட்டர் அங்கே போய் உட்காந்துருக்கணும். ஏன்னா அது அப்படியே கொண்டு பறந்து போயிட்டே இருக்கும், எங்கேன்னு போகும். நீங்கள் எங்கே நிற்குதோ அங்கே தான் போய். இப்போ காலையில் இங்கே வந்து நீங்கள் வந்து துறமுகத்தை படுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து அம்மாபாளையத்தை அங்கிட்டு போயிருப்பீங்க. அந்த மாதிரி கொண்டு போயிருங்க. அது அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அங்கே வந்து யாரும் குடியிருக்க முடியாது, பெரிய பிரச்சனை இருக்குது பாருங்கள். இவன் தான் சொல்கிறான் பாருங்கள், சந்திரனில் போய் காலை வச்சு ரைட்டு, அங்கே எங்கே குடியிருக்க முடியும்? அங்கே ஒரு ஆள் சொல்கிறான் பாருங்கள், பிளாட் போட்டு விற்கிறான்றான், பொய் பூரா. இங்கே சொல்கிறாரு, குடியிருப்புக்காக தேவன் உண்டாக்குனாராம் எதை? பூமியை. இப்போ பூமியில் தான் குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது, சாப்பிட்றதுக்கான விளைச்சல் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க பூமியை. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு பாருங்கள், வானங்களை கர்த்தர் உண்டாக்கி சிருஷ்டித்தாரு பாருங்கள். அந்த 18ஆம் வசனத்தில் வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக படைத்து, அதை நம்ம எல்லாருமே குடியிருக்கிறோம், நல்ல வீடு கட்டுறோம், நல்லா குடியிருக்கிறோம், நல்லா பாருங்கள். எல்லோரும் காலையில் நைட்டில் படுத்துருந்தோம், காலையில் படுத்த இடத்துல கரெக்டாக எந்திரிச்சோமா இல்லையா? நேரம் சந்திரனில் வேணால் படுத்துருந்தானா 200 கிலோமீட்டர் அங்கே போய் எந்திரிப்பான். என்ன ஆகுறது? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அங்கே சந்திரன் போடலாம் பாருங்கள், நம்ம பூச்சாண்டி போட்டோமா எல்லாம் நம்ம மாட்டிக்கு போகிறோம், அப்படியே முன்னால் பின்னால் நடத்த வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு இங்கேருந்து போய் சேர்றான் பாருங்கள். இதுக்கு எத்தனை லட்சம் செலவழித்து போகிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பூமியை கர்த்தர் நம்ம குடியிருக்கிறதுக்காக சிருஷ்டித்தாராம். அப்போ இந்த பூமியில் குடியிருக்கிறது மட்டும் இல்லாமல்
இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகலவிதமான நன்மைகளையும் என்னது அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 2:10 அங்கே பார்க்கும்போது அந்த 4 ஆறுகளை பற்றி பார்த்தோம் இல்லையா? அந்த 4 ஆறுகளை உண்டாக்குனல அந்த ஆற்றுல பொன் விளைந்தது என்றெல்லாம் பார்க்குறோம். 2 பேருக்கு 4 ஆறு, 2 பேருக்கு 4 ஆறுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு 10 பைப் இருந்தாவே யோசிக்கிறேன். நான் பாருங்கள், ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் பைப்லாம் எண்ணிட்டு இருந்தேன். எத்தனை பைப் போட்டிருக்கேன்னா அது ஒரு 10 பைப்புக்கு மேலே இருக்கும் போல். அங்கங்கே ரூமில் ஒரு 2-3 பைப் இருக்குது பாருங்கள். அங்கே பாத்ரூம் போனால் அங்கே ஒரு 2-3 இருக்குது. இந்த கீழே வந்தால் ஒரு 2-3 வச்சுருக்குது. இங்கே நான் ஒரு நாள் என்ன பாருங்கள் 10-15 பைப் இருக்குங்க வீட்டுக்குள்ளே. நானே யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ பைப்பு தேவையா அப்படின்னு யோசிக்கிறேன். அவ்வளோ பைப்பு தேவைப்படுது பாருங்கள். இவ்வளோ பைப் நீங்களாம் வீடு கட்ட அப்படி வச்சு கட்டுங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு யோசிக்காங்க. என்ன பாஸ்டர் 10-15 பைப்புன்னு சொல்கிறீங்க, நீங்கள் 15 இல்லை 150 வச்சு கட்டுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? நல்லா கட்டி நல்லா அனுபவிங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளுக்கு 4 பெரிய அறையை கொடுத்துருக்கும் ஒரு 10-15 பைப்பு இருந்தால் இருந்துட்டு போட்டுமே. அதனால் என்ன தப்பு இருக்குது? ஒரு ரூமில் 2-3 பைப்பு தேவைப்படுது. நமக்கே கத்தரி இவ்வளோ கொடுக்குறாரு. என்ன சொல்கிறீங்க? நீங்களாம் அந்த மாதிரி யோசிக்க வைங்க. யாராவதெல்லாம் வெயிலடா வீட்டில் நல்லா போட்டுட்டு நல்லா ஜம்முன்னு அனுபவிங்க. நல்லா இதெல்லாம் வச்சுக்கோங்க. பாஸ்டர் என்னடா இப்போலாம் சொல்கிறாருன்னு யோசிக்காங்க. நான் சொல்கிறலாம் உங்கள் லாபத்துக்கு தான். நான் சொல்கிறத பூரா நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வீடெல்லாம் கட்டும் போது இல்லை ஒருவேளை வீடு கட்டினாலும் போய் 2-3 மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டு நல்லா அனுபவிங்க. அனுபவிக்கிறதே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம், இவ்வளோத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். நான் கேட்குறேன், ஒரு ஆதாமுக்கும் ஒரு ஏவாளுக்குமே இவ்வளோ கொடுத்துருப்பாருன்னா நான் சொல்கிறேன், இன்றைக்கி 2-3 பைப்பை போட்டு ஒரு 10 பைப்பை போட்டு என்னங்க நம்ம பயன்படுத்துறது நல்லதாக கெட்டது நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? எத்தனை பேர் இதை யோசிக்கிறீங்க? பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு பைப்பு கூட இல்லை. சீக்கிரமாக நல்லா பைப்பெலாம் வச்சு சூப்பராக வீடு கட்ட உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றும் பயப்படாதீங்க. என்னை மட்டும் ஆசீர்வதிக்கிறதே உங்களை பூரா ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் ஏன் முதல்ல நான் போட்டுக்கிறேன்னா, நான் அனுபவிச்சு உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் வாரம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. இந்த அனுபவிக்காத ஆளுகளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? அவனும் அனுபவிக்கிறது கிடையாது. அந்த வைக்கப்போர் பக்கத்தில் நிற்கிற நாய் மாதிரி அது பாருங்கள், மாடை தின்ன விடாது, இதுவும் தின்னாது. ஓ ஓ ஓ ஓன்னு கற்று பாருங்கள். அது மாதிரி சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனை அனுபவிக்கிறது இவனை அனுபவிக்க விட்டுறதில்ல. அந்த மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள் என் கூட நான் யார்? அனுபவிக்க பிறந்தால் சொல்லுங்கள், என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லுங்கள். இந்த ஆள் பூரா பாருங்கள் ரசிக்கப்பட்டு பாவத்தை மன்னிக்கப்பட்டு பரவத்துக்கு போனால் சேர்ந்து போகிறான் விடுங்க. ஆனால் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போவோம். நல்லா எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா அனுபவிச்சுட்டு நல்லா சந்தோஷமாக போவோம். ஒன்றும் தப்பே கிடையாது. பிசாசு பாருங்கள் ஏமாத்துது இந்த மக்களை வந்து அனுபவிக்க விடாமல் ஏமாத்துற வேலை இதெல்லாம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஆதாம் ஒரு ஏவாளுக்கு வந்து இவ்வளோ கொடுத்த தேவன் இன்றைக்கி நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் பெற்று என்னது அனுபவிக்க வேண்டும். பாருங்கள் எடுங்க. அடுத்து அது மட்டும் இல்லாமல் அவர் ஏராளம் தாராளமாய் அவர் மிச்சம் எடுத்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதிகமும் பாருங்க அங்கே வந்து 10:11 பார்க்குறோம். அது மட்டும் வாசிங்களேன். சீக்கிரம் விடுங்க, சீக்கிரம் முடிக்க போகிறோம். முதலாம் ஆற்றுக்கு அங்கே வந்து வாசித்தோம் இல்லையா? அந்த 10 இது தோட்டத்து தண்ணீர் பயன்படி எதிர்ந்து ஒரு நதி ஓடி அங்கே பிரிந்தது 4 பெரிய ஆச்சு இல்லையா? அங்கே வந்து பொன் விளைந்தது. அதான் நம்முடைய பாயிண்ட் இல்லையா? அந்த சுற்றி ஓடும் இடத்துல பொன் விளைந்தது. பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் மட்டும் பொன் விளையலைங்க. நல்ல கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் மட்டும் பொன் விளையலை. இப்போ அவர் இருக்கிற இடம் இருக்குது பாருங்கள் இல்லையா? அவர் இருக்கிற இடம் அவர் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னா, ஒன்று நமக்குள்ளே வாசம் பண்ணுற தேவன் ஆவியாக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற தேவனுடைய ஆவியானவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னா, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார் ஆவியாக. ஆனால் அதே வேளையிலே பரலோகத்திலையும் அவர் என்ன பண்ணுறார்? வீட்டு இருக்கிறார். அவருடைய வீடு எப்படிப்பட்ட வீடு? அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம்? அந்த சிட்டி எப்படிப்பட்ட சிட்டி அப்படின்னா, நம்ம ஊரில் தார் ஊற்றுறதுக்கே எங்களுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. ஆனால் அவர் எப்படி போட்டிருக்காரு ரோடெல்லாம் அப்படின்னா, எடுங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் எடுங்க, 21ஆம் வசனம். 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்தின் வீதி, நகரத்தின் தெருவுலங்க என்ன போட்டிருக்காரு அவர்? சுத்த பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, என்ன போட்டிருக்காரு அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதில் அங்கே பாருங்கள், நகரத்தில் 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்ததுன. 12 வாசலும் 12 முத்துக்கள்னா, நீங்கள் உண்மையில் நகை கடைக்கு போனால் அவன் ப்ளூ கலரில் சிவப்பு கலர்லாம் கல் வச்சுருக்கான், பச்சை கலர்லாம் வச்சுருக்கான். நான் கேட்டது என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்றொன்று ஒரு பேர் வேறு சொல்கிறான். இன்னும் மரகதன் சொல்கிறான், ரூபி என்னென்னமோ சொல்கிறான். அப்புறம் என்னமோ ஒரு மாதிரி ஒரு வைலட் கலரில் ஒரு கல் பார்த்தேன் பாருங்கள், மோதிரத்தில் வச்சு வச்சுருக்கிறான். அப்படியே ரொம்ப அழகாக வச்சுருக்கிறான். கண்டிப்பாக நீங்களாம் ஒரு நாள் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ,
என்ன பண்ணுங்க, ஒரு விண்டோ ஷோ பண்ணுங்க. நான் உண்மையிலே அப்படி தான் செய்வேன் பாருங்க. சும்மா அப்படி ரவுண்ட் போயிட்டு வாங்க. அவ்வளோ கல் வச்சிருக்கிறாங்க, விதவிதமான கல், சிவப்பு கலரு, ப்ளூ கலரு, பச்சை கலரு, எல்லாத்துக்கும் சொல்கிறான். இந்த என்னமோ சொல்கிறான், ரத்தனன்றான், மரகதன்றான், அப்புறம் என்னது என்னென்னமோ கல் சொல்கிறான், அவ்வளோ சொல்கிறான். இவ்வளவு கல்லையும் சும்மா அந்த இவ்வளவு தான் வச்சிருக்கான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு கல், ஒரே கல். ஒரு இடத்துல பாருங்க, இப்போ ரூபி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரூபிலே ஒரு வாசல் அப்படியே அழகா ஃபுல்லாக ரூபிலே செய்யப்பட்டிருக்கு, அப்படியே பல பல பலன்னு இருக்கு. உள்ள தெருவில் பார்த்தா என்ன இருக்கு, பூரா பாருங்க என்ன போட்டிருக்கு, சுத்த பொண்ணு. சுத்த பொண்ணா எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி இதாக கிடையாது, அப்படி பல பல பலன்னு இருக்கு. அப்படி பாருங்க பளிங்கு போல இருக்கா. அந்த தங்கத்தை பார்க்கும்போது நம்முடைய முகத்தையே பார்த்துடலாம் போல, அந்த மாதிரி. அப்படி ஒரு தெருவை, அப்படிப்பட்ட வீதியை, அப்படி நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீதிகளையும் தேவன் சுத்த பொண்ணுனால உருவாக்கி இருக்கிறார். யாரு? நம்முடைய ஆண்டவர். பரலோகத்தில் வந்து நம்ம பாருங்க, பரலோகத்துக்கு போகும்போது அங்கே தான் இருக்க போகுது. ரொம்ப பேர் அதான் ஒரு ஊழியர் சொல்றாரு, ரொம்ப பேர் பரலோகத்துக்கு போயிட்டு ஐயோ இது பரலோகம் இல்லைன்னு குடியேற போறானா. ஐயோ ஆண்டவரே, நாங்கள் அங்கே வந்து பொண்ணு வேணாம் 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 வேணும்னு எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், எங்களை கொண்டு போய் இப்படி சுத்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு கொண்டு விடலாமா அப்படின்னு பேச போறானா. ஆனால் அங்கே எப்படி இருக்குதான், பூரா சுத்த பொண்ணு. சுத்த பொண்ணு எப்படி இருக்குதுங்க, பளிங்கு போல இருக்கு, உங்களுடைய முகத்தை பார்த்துடலாம் அந்த மாதிரி. அப்படி தேவன் என்ன பண்ணியிருக்காரா, உருவாக்கியிருக்காரு. நல்ல கவனிங்களேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலையும் தங்கத்தை பற்றி போட்டிருக்குது இல்லையா, பொன் விளைந்தது. பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி புத்தகம் தான் பைபிள்லையே. இங்கேயும் பொண்ணை பற்றி போத்திருக்குன்னா இவருக்கு பொண்ணு பிடிக்கலன்னு அர்த்தமா? நல்ல கவனிங்களேன், இருக்கிற மெட்டல்லையேங்க துருப்பிடிக்காத ஒரு மெட்டல் எதுனா இதுதான் இல்லையா, ஒரு உலோகம் தான் அது. ஒரு தங்கன்றது ஒரு உலோகம் தானே, அது வந்து துருப்பிடிக்காது. அந்த மாதிரி கடவுள் உருவாக்கியிருக்காரு. அதை வந்து அவர் ரோட்டில் சீப்பாக போட்டிருக்காரு, அவ்வளோ போட்டிருக்காரு. அப்படின்னா நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நாம் செழிப்பார்ப்பதை விரும்புகிறார், அதை கொஞ்சம் யோசிங்க. அப்போ ஒரு ஆள் வந்து நீங்கள் ஒரு சிலர்லாம் பாருங்கள், ஒரு 2 பவுன் தங்கம் எடுத்தேன் பாஸ்டர், யாரும் ஒரு மாதிரி நினச்சிட்டு போகிறான் போங்க, அதை பற்றி எவ்வளோ கவலைப்படாங்க, இன்னும் நிறையா வாங்கன்னு நான் சொல்கிறேன். இங்கெல்லாம் வந்து கலட்டுற வேலையே கிடையாது. நீ அப்போ சொல்கிறேன், அது வந்து கழுத்திலே போடுவது அது மிகப்பெரிய ஒரு பரிசுத்த கேடு. சரி, அந்த பரிசுத்த கேடத்துக்கு எதுக்கு நீ காணிக்கை பாக்ஸில் போட சொல்கிற? அது பரிசுத்த கேடாகாது, உனக்கு அறிவுள்ள கொஞ்சமாவது. அது அந்த 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 காணிக்கை பாக்ஸ் பரிசுத்தமானதா இல்லையாங்க? நம்ம அதெல்லாம் காணிக்கலாம் போடுறோம், கர்த்தர் பரிசுத்தமாக்குறாரு. இப்போ நீ அசுத்தம் சொல்கிற அந்த காதில் பாவம், அந்த அம்மாவை இப்போ தான் ஒரு அரை பவுன் வாங்கிட்டு வந்துருக்குது, அதை கலட்டி இப்பொழுது இந்த கோல்டு ஆஃபரிங்காக போடுங்கள் போடுங்கள் போடுங்கள். ஒரு ஆள் நான் போடலாம் விடவே மாட்டேன்றான் ஒருத்தன், சுற்றி லாக் பண்ணியா நீ. எப்படி பாருங்க, இப்படியெல்லாம் சர்ச் நடத்துகிறா என்ன ஆகிற நிலம அதை யோசித்து பாருங்க. ஐயோ கடவுளே. இந்த வாரம் கூட ஒரு சகோதரி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து ஜோமன்ட்டு போனாங்க. அன்றைக்கு ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு அம்மா பாருங்க, ஐயா வாங்கினையா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சியா, களை எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி ஏதோ கொஞ்சம் நகை வாங்கினேன், ஜோம் பண்ணுங்கய்யா. எப்படி இங்கே ஒரு ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் கொஞ்சம் நல்லா போட்டு போங்க, பக்கத்தில் இருக்கிறாமா, எங்கே போகிறீங்க, நானும் வர்றேங்க. அந்த அப்போஸ்தலர் ஏஎஃப்டிக்கு போகிறீங்களா, நான் வர்றேன். முன்னெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்க, இப்போ பரவாயில்ல நிறையா போட்டிருக்கீங்க. இதை பார்த்தே ரொம்ப பேர் வந்துடுவான். நான் உண்மையிலே சொல்கிறேன், இதை பார்த்தே வருவாங்க. சில ஆளுக்கு எல்லாத்தையும் கலெக்டர் ரூமோட பயத்தில் வரமாட்டான். ஐயோ எங்கே போகிறீங்க அவன் பயப்படுறான். ஐயோ அங்கே போனால் ஏதாவது கரெக்டாக சொல்லிட்டாங்கண்ணா சார், என்ன பண்ணுறது? ஒன்றும் கலட்ட மாட்டான். இன்னும் நிறையா மாற்றுக்கு ஐடியா கொடுக்குறோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் இன்னும் வாங்கி மாட்டிக்கலாம், மாற்றுக்கு ஐடியா. ஏன்னா இவர் மாட்டி விடுற தேவன் தவிர இவர் கலட்டி விடுற தேவன் அல்ல. அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் வாங்கி அனுபவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டிருக்கிற இடம் இருக்குல்ல, இப்போ நம்ம எல்லாருமே ஒரு வீடு கட்டுறோம்னா ஒரு 5 சென்ட் இல்லை ஒரு 7 சென்ட் இல்லை ஒரு 10 சென்டில் கூட கட்டலாம்னு வச்சுங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் அவருடைய நகரம் இருக்குது பாருங்கள், அது ஒரு ஊழியக்காரர் கணக்கு போட்டு சொல்கிறாரு, 22,50,000 சதுர மைலாம் பாருங்கள், 22,50,000 சதுர மைலில் வந்து போட்டுக்கார தங்கம், சுத்தமாக முழுசும் தங்கம். நான் இங்கே ரோடு போட்டால கேட்டேன், ஏன் ஏற்கனவே போட்ட ரோடை பேத்துட்டு போடியான்னு அவன் சொல்கிறேன். ஏற்கனவே போட்டால் ஒட்டு போட்டு அதுக்கு மேலே போட்டு விட்டு போயிட்டான் அந்த ஆள் பாட்டுக்க. கேட்டான், சார் அவ்வளோதான் சார் அலாட் ஆகிருக்குன்றான். ஏற்கனவே போட்ட ரோடு 15 வருஷம் மேலே பிஞ்சு போச்சு, உடஞ்சி போய் கிடக்கு. அதுலேயே 2 ஒட்டை போட்டு அதுக்கு மேலே அப்படி அழகாக அப்படியே அந்த இதை கொண்டு வந்து உருட்டி விட்டு ரோடை போட்டாச்சு, கணக்கு எழுதி போயிட்டான். என்ன ஆகிரமம் பாருங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் சுத்த பொண்ணுனால 22,50,000 சதுர மைல் போட்டிருக்காருன்னா இவர் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் உள்ள தேவன், இவர் எவ்வளோ பொண்ணை விரும்புகிறார் யோசிங்க நீங்கள். இவர் செழிப்பை எவ்வளோ விரும்புகிறார். நான் சொல்கிறேன், நீங்களும் நான் அதை விரும்ப வேண்டும் என்பதற்காகலாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குங்க. விரும்பணும், விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக ஒன்று பாட்டு சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரோட ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி தேவன் அவர்களுக்கு என்னது அதிகாரம் கொடுத்தார். அப்போ பாவ மன்னிப்பு
பாருங்கள், குடும்ப வாழ்வு, பிள்ளைகளுடைய வாழ்வு, செழிப்பு, சரீர சுகம் எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் பாருங்கள் ரட்சிப்பை தவிர, மீட்பை தவிர, சுவிசேஷமே தவிர ஏதோ ஒன்று விட்டுட்டு ஒன்று கிடையாது. ரட்சிப்புக்குள்ளே என்ன இருக்குது? அங்கே சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, பாவ மன்னிப்பு இருக்குது, சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், சுகம், பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. குடும்ப வாழ்வு, பிள்ளைகளுடைய வாழ்வு எல்லாமே ரட்சிப்புக்குள்ளே இருக்குது. ஒன்றை விட்டுட்டு கிடையாது, எல்லாமே என்ன செய்யுங்க உள்ள இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 பாயிண்ட் நான் சொல்லிடுவேன், வசனம்லாம் எடுக்க வேண்டாம், பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். மனிதனுடைய ஆவியை பாதாளத்திலிருந்து மீட்டெடுத்த கர்த்தர் மனிதனுடைய சரீரத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். அனைவரும் என்ன சொல்கிறாங்க? ஐயா, அந்த நம்மளை அந்த ஆவியை தாங்க ரசித்திருக்கிறாரு, சரீரம் எப்படி வேணாலும் போயிட்டு போட்டோம், ஒரு நேரம் சாப்பிடுவோம், ஒரு நேரம் சாப்பிடாம போவான். நல்ல கவனிங்க, ஆவியை சிருஷ்டித்த அதே தேவன் தான் சரீரத்தை என்ன பண்ணியிருக்காருங்க? சிருஷ்டித்திருக்கிறார். சரீரம் சிருஷ்டித்த அதே தேவன் தான் நம்முடைய மனதையும் என்ன பண்ணியிருக்காருங்க? வைத்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். அப்படின்னா ஆவி எவ்வளவு முக்கியமோ அதே போல் சரீரமும் முக்கியம். ஆவின்னு போயிட்டு சரீரத்துக்கு சோறை போடாமல் போனால் என்ன ஆகுது நிலமை? நல்லா நேரத்துக்கு கரெக்டான செய்யணும், சாப்பிடணும். ரொம்ப பேருக்கு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு வழக்கம் கிடையாது. சரியான நேரங்கள்லாம் நல்லா சாப்பிடணும், சரியான நேரத்தில் தூங்கணும் அப்படின்லாம் ஐடியாவே இல்லை. நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே. அப்புறம் ஏதாவது வியாதி இருந்துச்சுன்னா சொல்கிறது என்னன்னு தெரிலங்க, முன்னாலலாம் அந்த பிசாசு பண்ணுற வேலைங்க. பிசாசு பண்ணிச்சா நீங்கள் பண்ணீங்களா? நீ ஏன் சரியாக சாப்பிடலை? நீ ஏன் சரியாக தூங்கலை? கொஞ்சம் ஒரு கேள்வி கேளுங்க தேவனுடைய பிள்ளையிலே. இப்போ எதுனாலும் எல்லாத்தையுமே ஆண்டவர் மேலே பழிய சிலர்லாம் சுமத்துறது பாருங்கள். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, நம்முடைய சரீரத்தை கவனம் பார்த்துக்கணும். ஆவியில் எப்படி நம்ம ஜெபிக்கிறோமோ ஆராதிக்கிறோமோ வசனம் படி அந்த போல் சரீரத்தை என்ன பண்ணுங்க, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆதாமி அவருடைய பாருங்கள், எவருடைய சரீரங்களையும் அவர் பாருங்கள், ஆதாமியுடைய எல்லா சரீரங்களையும் ரொம்ப அற்புதமாக தேவன் படைத்தார். அது மட்டும் இல்லாமல் அவங்கள படைக்கும் போது ஊமையாக படைச்சாரா? பேசாதவங்களை படைச்சாரா? அவ்வளோ அழகாக சூப்பராக படைச்சிருக்காருங்க. அப்போ இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனை உண்டாக்கிறது சாத்தான் பண்ணுற வேலை பாருங்கள். அப்போ எல்லாத்தையும் இந்த பரப்பில் உள்ள இன்வால்வ் ஆகி என்னமா பண்ணி விட்றான். ஆனால் கர்த்தர் பாருங்கள், ஆதாமை அவளை உருவாக்கும் போது சூப்பராக அழகா மாட்டுக்கு பேர் வச்ச அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் மாடு தான். கழுதைன்னு பேர் வச்சான், கழுதை இன்றைக்கு வரைக்கும் கழுதை தான். அவ்வளவு ஞான அறிவுங்க அவனுக்கு. கழுதையை பார்த்து கழுதைன்னு சொல்லிட்டான், கழுதை இன்ன வரைக்கும் கழுதை தான். மாடை பார்த்து மாடு அப்படின்னா மாடு இன்ன வரைக்கும். கர்த்தர் பாருங்க எல்லாத்தையும் உருவாக்கி ஆதாம்கிட்ட கொண்டு நிப்பாட்டி சொல்லி நீ பேர் வைப்பா அப்படின்னாரு. பேர் வைக்கிறான் பாருங்க. நம்ம கூட சில நேரங்களில் பேரை மறந்துக்கிறது விட்டுருவான். ஒரு வீட்டில் 2-3 பிள்ளை இருந்துச்சுன்னா போச்சு கொஞ்சம் மாற்றி இப்படி சொல்லிடுவான். ஆதாம் பாருங்க கரெக்டாக பேர் வைக்கிறாங்க. கர்த்தருக்குள்ள இருந்த அந்த ஞானம் கோடிக்கணக்கான மிருகங்களுக்கு பேர் வைக்கிறான். யோசிச்சு பாருங்க நீங்க. மிருகங்கள், நீர்வாழ் ஜந்துகள், ஊரும் பிராணிகள் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறாங்க. அவ்வளவு ஒரு பிரில்லியன்ட் ஆதாம். அந்த மாதிரி ஞானம் அவனுக்குள்ள. அப்படி கடவுள் அவனை உருவாக்கினார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். தேவன் நம்மை போலவே என்ன பண்ணாராம்? தேவன் தம்மை போலவே மனுஷனை உண்டாக்கினார். அவரை மாதிரி உண்டாக்கினார். நமது சாயரம் நமது ரூபத்தில் மனுஷனை உண்டாக்குவோமாக, ஒரு தேவ சாயலம் உண்டாக்குவோமாக. ஆகவே பாருங்கள், மனிதனால் இந்த உலகத்தில் செழிப்பாக வாழாமல் இருக்கவே முடியாது. செழிப்பாக இருக்கலைன்னு வச்சுங்க அவனால் இருக்க முடியாது. நீங்கள் பாருங்களேன், ஒரு பிச்சைக்காரனு கூட நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு பாருங்களேன், அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் தரும். பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் அந்த உழவர் திருநாள், இப்போ இந்த பொங்கல் அப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த விவசாயத்தில் இருப்பாங்க. ஆளு போனீங்கன்னா ஒரு வேட்டியை மட்டும் இப்படி கட்டிக்கிட்டு ஒரு துண்டை அப்படி உருமா கட்டியிருப்பாங்க, ஒரு மாதிரி அப்படி கட்டியிருப்பாங்க. இதுதான் அவங்க ட்ரெஸ்ஸே இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு இது ரொம்ப அனுபவம். இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஒரு வேட்டி இப்படி ஒரு மாதிரி கட்டியிருப்பாங்க. கட்டிட்டு இந்த உருமாலை கட்டிட்டு தான் இவங்க வாழ்நாள் முழுது இதே ட்ரெஸ் தான், சட்டெல்லாம் போட்டுருக்க மாட்டாங்க, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த பொங்கல் டைமில் எல்லாருக்கும் நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்குவாங்க. ஒரு சட்டை எடுத்து போட்டு அந்த ஆளுக்கு குசியை பாருங்கள், சந்தோஷம் பார்த்துங்க. அப்படியே அந்த தெருவெல்லாம் போய் நான் சட்டை போட்டுக்கிட்டு காமிச்சிட்டே வருவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்படிலாம் செய்வாங்க. ஏன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு சட்டை போடுறதே சந்தோஷம். ஏன்னா வருஷம் முழுதும் நான் சட்டை போடலையே பாருங்கள். அன்னைக்கும் அவன் கிடையாது, நல்ல சட்டை போட்டுக்கிறான். அன்னைக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பவுன்லாம் வெளியில் வரும். பார்த்துருக்கீங்களா? எடுத்து அன்றைக்கி தான் மாட்டிக்கிட்டு சம்பாதிச்சாதான் போகிறான், மாட்டிகிட்டு வருவான் பாருங்கள். அப்படியே வருவான். வந்தால் அப்படியே பார்த்தீங்கன்னா குதூகலம் தான், ஆளுகளுக்கு சந்தோஷம்தான். ஏன் அப்படின்னா அந்த மனுஷனை கடவுள் அப்படி தான் உருவாக்கியிருக்கிறார். நல்ல ட்ரெஸ் போட அவனுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பாருங்கள். ஒரு புது ட்ரெஸ்ஸை பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுப்பாருங்க. அது அப்படியே காமியம்மா நல்லா இருக்கான்னு பாருமா, பாருங்கள் நல்லா இருக்கா, பொஜாதி யாருன்னு சொல்லி எங்கே நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஒரு முறை கேட்குற சந்தோஷம் வருதுங்க, வருது. ஊரில் இருக்கிறவங்களாம் பார்க்குறக்கா நம்மள உங்கள் வீட்டுக்காரரு உங்கள் வீட்டுக்கார அம்மா உங்களை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும், சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன போடும்போது என்ன சந்தோஷம் வருது? என்ன சந்தோஷம் வருதுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடுது பாருங்கள். ஏன்னா கடவுள் அப்படி தான் உருவாக்கியிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு மோதிரத்தை எடுத்து போட்டு பாருங்கள், அதை ஒரு 4 பேருக்கு காமிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் ஒரு மோதிரம் போட்டிருக்கேன், குட்டி தாங்க. ஒரு சின்ன செயின் எடுத்து போட்டு சந்தோஷம் வந்துடுதுங்க. ஆனால் ஒன்றும் இல்லாமல் போய் பாருங்க, உங்களுக்கு அறியாமலே ஒரு வெறுமை,
ஒரு தாழ்மை, ஐயோ நான் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி எண்ணம். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளத்தையும் கர்த்தர் ஏன் கொடுத்தா தெரியுமா உங்களுக்கு? நாம் செழிப்பாக இருப்பது தான் கர்த்தருடைய விருப்பங்க. அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு கணவனுக்குள்ளேயும், ஒவ்வொரு மனைவிக்குள்ளேயும், ஒவ்வொரு தாய்க்குள்ளேயும், ஒவ்வொரு தகப்பனுக்குள்ளேயும் இருக்குது. ஒரு பிள்ளை ட்ரெஸ் போட்டு வரும்போது நீங்கள் பாருங்கள், ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு துணி எடுத்து கொடுத்து பாருங்கள், ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு ஜுவல் வாங்கி கொடுத்து பாருங்கள், அது சந்தோஷப்படும் போது தாய் தகப்பன் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏன்? கர்த்தருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விருப்பனைக்கு நமக்குள்ளே இருக்குங்க. அதுதான் சரி இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் வந்து செழிப்பாக இருக்கும்போது, அவன் செழிப்பாக இருக்கும்போது மட்டும்தான் என்னது பாருங்க, தேவன் வந்து அவனை செழிப்பாக வாழ வைக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். அது மட்டும் இல்லாமல் தேவன் அவரை போலவே உண்டாகி இருக்கிறதுனால அவன் நல்லா இருக்குன்னு விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே சொல்கிறாரு, மனிதனால் செழிப்பாக மட்டுமே வாழ முடியும், செழிப்பாகத்தான் இருக்கணும் மனுஷன். அதை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, நல்லா இன்றைக்கி கறி சோறு வீட்டில் போய் நல்லா சமைச்சு சாப்பிட்றீங்க, எவ்வளோ சந்தோஷம் இருக்குது? சந்தோஷம் இருக்கா இல்லையா? ஏன்னா அப்படி தான் கர்த்தர் வாழ வைக்கிறாருங்க. அப்படி தான், அதுக்கு தான் கடவுள் உருவாக்கி இருக்கிறாரு. எனக்கு எதுவுமே வேணான்றக்கா கிடையாது, கஞ்சியும் தண்ணியும் குடிச்சிட்டு போகிறேன் கிடையாது. நீங்கள் நல்லா சாப்பிட்ற கர்த்தருக்கு விருப்பம், நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிற கர்த்தருடைய விருப்பம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அப்போ நல்லா நம்ம எல்லாருமே தரித்திரத்து வாழ்வது என்பது மனுஷனுக்கு ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். மனுஷன் ஒத்துக்கவே மாட்டான். கையில் காசு இல்லைன்றதை வெறுக்கிறான் மனுஷன். கையில் எனக்கு காசு வரணும், நான் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு துணி போட்டுக்கணும், நல்ல ஒரு எல்லாம் அனுபவிக்கணும்னு விரும்புகிறான். ஏன்னா அந்த விருப்பத்தை கொடுத்தவரை நம்முடைய தேவன் தான். ஏன்னா அவரை போலவே தேவன் உண்டாக்கியிருக்கிறார் நம்மளை. ரெண்டாவது, அநேகர் வந்து இதெல்லாம் வேணான்றாங்க. சரி, ரெண்டாவது பாயிண்ட் இன்னொன்று சொல்கிறேன். மனிதன் பாருங்கள், மனிதனை ஆண்டு கொள்ளும்படி தேவன் உண்டாக்கினார். இதற்கு மாறாக தரித்திரத்திலே மனுஷன் வாழும்போது அது அவனுக்கு நரகமாகவே மாறிவிடுகிறது. தரித்திரத்தில் வாழ்கிற மனுஷன் நீங்கள் பார்த்தீங்களா, ரோட்டோரத்தில் சிலர் சாக்கடைக்கு பக்கத்தில் சின்ன குடிசை போட்டு வாழ்வான், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவன் சொல்லுவான், அவன் பாருங்கள், அந்த சாக்கடைக்கு பக்கத்தில் கொசு கடிச்சிட்டு இருக்கும், நைட்டு பூரா அவனால் தூங்க முடியாது, அவன் அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பான். அது வந்து கடவுளுக்கு விருப்பமான காரியம் நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆதாம் விழுந்து போன பிறகு, பாவம் செய்த பிறகு வந்து ஒரு சாபக்கேடு. அந்த மனுஷன் நல்ல வீடை கட்டி நல்லா குடியிருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாருங்க. அதனால தான் அரசாங்கங்களோட குடிசை மாட்டு வாரியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? அந்த மனுஷன் சாக்கடை கிட்ட வாழக்கூடாது, அந்த கொசுவில் கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கூட ஏன் விரும்பினா கடவுளுடைய அந்த திட்டம் தான். அப்போ நாம் வந்து செழிப்பாக வாழ்வது தான் கர்த்தருடைய சித்தம். அதற்கு மாறாக மனுஷன் ஒன்றில்லாமல் செழிப்பில்லாமல் யாராவது வாழ்வானேயானால் கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கை நரகம் மாறிவிடும். நரகமாக மாறி நரகத்தை போய் அவன் நரகத்தை போய் அனுபவிக்க வேண்டியில்லை. இந்த உலகத்தில் கையில் காசுலாம் வாழ்க்கை வந்து நரகம் தான் இல்லையா? அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும்? நான் செழிப்பாய் வாழ்வது கர்த்தருடைய சித்தம். நான் என்னது நல்ல பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு வியாதியில் சோமாக்கப்பட்டு நல்ல செழிப்படைவது, பாதுகாப்பாக இருப்பது, சமானத்தோடு வாழ்வது, நல்ல நீடியாயலோடு வாழ்வது, கையில் காசும் பணமும் செழிப்பாய் வாழ்வது கர்த்தருடைய சித்தம். ஏன்னா இதை நீங்கள் விரும்பும் போது அதை தேவன் என்ன பண்ணுறார்? நமக்கு கொடுக்கிறார். ஒரு நாளும் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, செழிப்புக்கு விரோதமாக யாராவது பேசுகிறானா அவனை சாத்தானே உனக்கு கொண்டு வந்துருக்குன்னு அர்த்தம். மறந்துடாங்க. யாராவது பணம் வேணாம், அப்படி வேணாம், இப்படி வேணாம்னு உங்கள்கிட்ட பேசுகிறானா முழுக்க அவனுக்குள்ளே சாத்தான் தான் இருக்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ மக்கள் சாப்பாடு இல்லாமல் செத்து போகுது. சில நாடுகளில் சின்ன குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க சாப்பாடு கிடையாது, செத்து போயிடுது. நான் கேட்குறேன், ஆண்டவர் இந்த உலகத்தில் அப்படியே மனுஷனை உருவாக்கினார். ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளுக்கும் 5 கண்டங்களை உண்டாக்கின 5 கண்டங்களை உண்டாக்கி அதில் ஏதேனும் உண்டாக்கி 4 பெரியார்களை உண்டாக்கின தேவன். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்களும் நானும் செழிப்பாக இருப்பது, திருப்தியாய் வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போம். பரலோக பிதாவே, நம்ம துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் நீர் கல்வாரி சிலுவையிலே வந்து அடிக்கப்பட்டு தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மனிதனாக அந்த உலகத்தில் வந்து எங்களை பாவத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, சாபம், வியாதி, தரித்திரன்ற அந்த பிசாசனுடைய பிடியில் எங்களை விடுவித்திருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் செழிப்பாக இருப்பது உங்களுக்கு சித்தமாக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, இந்த நாட்களில் கூட உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே, உடைய பாவம் மன்னிக்கப்பட்டது எப்படியோ ஆண்டவரே ஸ்தோத்திர, மக்களுடைய வாழ்க்கையிலுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டதோ அதே போல ஒவ்வொருவரையும் அவருடைய சரீர சுகத்தை, ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்தில் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் கட்டளையிடும் ஐயா. அதே போல் அவர்கள் அவங்க செய்யக்கூடிய எல்லா தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், ஆடு மாடுகளில் ஒரு பெரிய செழிப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் ஒரு மனுஷன் கூட ஏழை இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லா மனுஷரை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த செழிப்பு பூரணமாய் கர்த்தாவே நிரம்பட்டும். உடைய மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. சொந்த இடம் இல்லாதவர்கள், சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு
சொந்த இடங்களை வீடுகளை நீர் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, ஒரு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவ்வளவு பெரிய ஏதனை நீ கொடுத்திருப்பேரே, ஆனால் உடைய ஜனங்களுக்கு நீர் சொந்த இடத்தை வீடை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறோம். உடைய மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே, பொன்னையும் வெள்ளியும் ஆண்டவரே என்னுடையதுன்னு சொன்ன தேவன், இந்த நாட்களே உம்முடையதெல்லாம் எங்களுடைய நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய ஜனங்களுக்கு நீரெல்லாம் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நல்ல நம்முடைய மக்களுடைய எல்லாத்தையும் சந்திப்பீராக. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய எல்லா குறையும் நிறைவாக்குவீராக ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரே. கடன் கொடுக்கக்கூடிய மக்களாக நம்முடைய பிள்ளைகளை மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.